வணக்கம், அடையார் போலீஸ் ஸ்டேஷன். சார் 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 இப்போ வந்துடலாம் சார். ஓகே சார், கமிஷனர் கூப்பிடுறார். சார். இன்ஸ்பெக்டர் சார், 2019 ஜூன் 6ஆம் தேதி உங்க ஜூரிஸ்டிக்ஷன்ல ஜெனிங்கிற ஸ்டூடெண்டோட மர்டர் கேஸை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எஸ் சார். சார், கேஸ் சிபிசிஐடிக்கு மாறிடுச்சு சார். இன்வெஸ்டிகேஷன் இப்போ வந்து பெண்டிங்ல இருக்கு சார். சார், ஐ திங்க் திஸ் கேஸ் ஹேஸ் பீன் ட்ராப்ட் அவுட் சார். No. Now the case is reopened. அந்த கேஸ் சம்பந்தமா கலெக்ட் பண்ண எவிடன்ஸ் ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து வைங்க சார். அந்த கேஸ் விசாரணை பண்ண எல்லாரோட கரண்ட் அட்ரஸ் எடுத்து வைங்க சார். தேவைப்பட்டா அவங்களையும் ஆஜர்படுத்த வேண்டும். ஓகே சார். அண்ட் அந்த கேஸ் ஹேண்டில் பண்ண ஏசி துவாரகா, இன்ஸ்பெக்டர் எஸ்ஐ 3 பேருக்கு இன்ஃபார்ம் பண்ணணும் சார். அவங்க கிட்ட எல்லாத்தையும் ஹேண்ட் ஓவர் பண்ணுங்க. முக்கியமா அவங்களுக்கு தேவையான ஹெல்ப் செஞ்சு கொடுங்க. ஷோர் சார். ஐந்து வருடங்களுக்கு முன்பு கொடூரமாக வன்புணர்வு செய்து கொல்லப்பட்ட மாணவி ஜெனியின் வழக்கு மீண்டும் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்துள்ளது. சரி, ஓகே, பை பை, பார்க்கலாம். பை, பாப்போம்.
என்னடா இது? இவ்வளவு மோசமாவா? Bastard. ஹலோ ஹலோ வின்சென்ட் சாருங்களா? இல்லைங்க, நான் உங்க ஒய்ஃப் தான். ஓ, நான் J1 ஸ்டேஷன்ல இருந்து எஸ்ஐ சத்யன் பேசுறேன். ஜெனி உங்க பொண்ணு தானுங்களே? ஆமாங்க, என் பொண்ணு தான். நாங்க உங்க ஃபிளாட்ல தான் இருக்கோம் மேடம். உங்க பொண்ணை யாரோ கொன்னுட்டாங்க. சீக்கிரம் வந்தா நல்லா இருக்கும் மேடம். மேடம் கொன்னுட்டாங்களா? ஆமா மேடம். மேடம் நீங்க கொஞ்சம் சீக்கிரம் என்ன சொல்றீங்க? மேடம் மேடம் கேக்குதா? மேடம் நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. சீக்கிரம் வாங்க. ஏங்க ப்ளீஸ் கொஞ்சம் சீக்கிரம் வாங்க மேடம். இங்கே இரு. நீயும் இங்கே இரு. ஓகே. யாரு? பொண்ணோட ஃப்ரெண்டு சார். சத்யன் சார். என்னன்னு பாரு. தம்பி உன் பேர் என்ன? சித்தார்த் சார். அந்த பொண்ணுக்கு நீ என்ன வேணும்? அவ என் ஃப்ரெண்டு சார். ஃப்ரெண்டா? நீ சொல்லுங்க சார். நீ என்ன பண்ற? சார் நான் தான் அந்த ஃபிளாட்டோட செக்யூரிட்டி சார். செக்யூரிட்டியா? ஒரு வரேன். திருவான்மியூர் மெயின் ரோட்ல வந்தா அடையார் காந்தி நகர் மேடம். எஸ் மேடம். ஏசி வரட்டும். ஏசி வந்ததுக்கு அப்புறம் பார்க்கலாம். ஓகே சார். இந்த மாதிரி எவ்வளவு மர்டர் நடக்குது தெரியுமா? ஆமா சார், நிறைய நடக்குது சார். அதுலயும் இந்த ட்ரக்ஸ் யூஸ் பண்றவங்க இருக்கானுங்களே, தான் என்ன பண்றோம் ஏது பண்றோம்னு தெரியாம பண்றானுங்க சார். அப்படியா? ஆமா சார். ஏதாவது கன்க்ளூஷன் கிடைச்சதாடா? எந்த க்ளூவும் கிடைக்கல சார். நான் எவ்வளோ மர்டர் பார்த்துருக்கேன் தெரியுமா? ஆனால் இப்படி ஒன்று எனக்கு என்னவோ அந்த வேலைச்சேரி மர்டர் மாதிரி தோணுது. சரியா? எனக்கு அப்படிதான் தோணுது. பேசி மேடம் வந்துட்டாங்க. போலாம். என்னையாச்சு? மேல ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் மேடம். ப்ளீஸ் திஸ் வே மேடம். இனிஷியல் ப்ராசஸ் எல்லாம் முடிச்சிட்டீங்களா? மூவ் ஆயிட்டு இருக்கு மேம். இவங்க பேரண்ட்ஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்களா? ஆமா மேடம், ஆன் த வே. அங்க இருந்து ஏதாவது தெஃப்ட் போன மாதிரி ரிப்போர்ட் ஏதாவது கிடைச்சிருக்குதா? இல்ல, அப்படி ஒண்ணும் இல்ல மேடம். ஆல் கிளியர். வேலைச்சேரில் நடந்த அந்த மர்டருக்கும் இந்த மர்டருக்கும் ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்கு போல. ஆமா மேடம், எனக்கும் அதே சந்தேகம் தான். அதனால தான் கால் பண்ணி உங்களை டைரக்டா வந்து பார்க்க சொன்னேன். சரி, நீங்க போய் மற்ற ரிப்போர்ட்ஸ் கால் பண்ணுங்க. ஓகே மேடம். நான் அங்க வெயிட் பண்றேன். ஆல்ரைட் மேம். ஹலோ ஹலோ பிரியங்கா. சொல் சித்தார்த். ஜெனி இறந்துட்டா பிரியங்கா. என்னடா சொல்ற? ஆமா, அவளை யாரோ கொன்னுட்டாங்க பிரியங்கா. நீ உடனே கிளம்பி அவன் ஃபிளாட்டுக்கு வா. ஜெனி! சத்யன் பாத்துக்கோங்க. யாரு? சார், என் பொண்ணு சார். சத்யன்.
எனக்கு நீங்க என்ன பண்ணுவேன் தெரியல. வேற இருங்க. நீட் ரிசல்ட் வந்த இன்னைக்கு இப்படி ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு. இது மர்டரா இல்ல சூசைடா? கண்டிப்பா மர்டர் தான். இந்த மர்டரை யார் பண்ணிருப்பா? என்ன காரணம்னு சொல்ல முடியுமா மேடம்? இப்ப எதுவும் சொல்ல முடியாது. ரிப்போர்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் சொல்ல முடியும். எக்ஸ்கியூஸ் மீ. ஹலோ, வழி விடுங்க. டேய் இறங்குடா. இறங்கு. வா. போ. போடா. போடா சீக்கிரம். போ. சென்னை அடையாறில் உள்ள காந்தி நகரை சேர்ந்த மாணவி ஜெனி மர்மமான முறையில் கொல்லப்பட்டிருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதைத் தொடர்ந்து சென்னை மாநகர காவல்துறை மாணவி ஜெனியின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவக் கல்லூரிக்கு அனுப்பி வைத்திருக்கிறார்கள். மேலும் இன்று வெளியான நீட் தேர்வு முடிவில் மாணவி ஜெனி தேர்ச்சி பெற்றுள்ளது குறிப்பிடத்தக்கது. It's confirmed. Rape and murder. கொலை பண்ணவன் மிருகத்தனமா நடந்திருக்கான். 2-3 தடவை ரேப் பண்ணிட்டு கடைசியா நுணுக்கமா கொலை பண்ணிருக்கான். ஹார்ட், லங்ஸ், கிட்னி இந்த எல்லா பார்ட்ஸையும் ஃபுல்லா டேமேஜ் பண்ணிருக்கான். ரொம்ப ஆழமா டேர் ஆயிருக்கு. த்ரோட்ல கடைசியா குத்திருக்கான். பட் வாட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இஸ் அது வரைக்கும் அவளுக்கு உயிர் இருந்திருக்கு. பிகாஸ் த்ரோட்ல இருந்து ஹெவி பிளட் லாஸ். இது ஒரு கேங் ரேப்ன்றது கன்ஃபார்ம் பண்ண முடியுமா? நோ மேடம். ஒருத்தனோட செமன் சாம்பிள் மட்டும்தான் அந்த பொண்ணோட பிரைவேட் பார்ட்ல இருந்து எங்களுக்கு கிடைச்சிருக்கு. எனிதிங் இம்பார்ட்டன்ட்? அவன் வெப்பன் யூஸ் பண்ண விதத்தை பார்த்தா கண்டிப்பா இது அவனோட ஃபர்ஸ்ட் மர்டர் இல்லைன்னு சொல்ல முடியும். பட் அந்த ரிப்போர்ட் என்னால் கொடுக்க முடியாது. இது என்னோட அசம்ஷன். இட்ஸ் ஓகே மேடம். அண்ட் ஒன் மோர் கொஸ்டின். கிடைச்ச செமன் சாம்பிள் வச்சு ஒருத்தங்களோட பிளட் ஐடென்டிஃபை பண்ண முடியுமா? ஒரு அளவுக்கு கெஸ் பண்ணலாம். அதாவது இந்த செமன் சாம்பிள் பர்டிகுலரா இந்த பிளட் குரூப்னு நம்மளால சொல்ல முடியும். பட் லெட்ஸ் see. ப்ளீஸ் கோ அஹெட். Sure.
ஏன் ஒரு மாதிரி இருக்க? இல்ல பிரியங்கா, நீட் ரிசல்ட் வரப்போகுதுல்ல. அதுக்கு என்ன, நம்ம தான் பாஸ் ஆயிடுவோமே. பாஸ் ஆயிடும். ஆனா உங்க அப்பா பெரிய போலீஸ் ஆஃபீஸர், பெரிய பெரிய காலேஜெல்லாம் பார்ப்பாரு. ஆனா எங்க அப்பாவுக்கு முடியாதுல்ல. ஏய், நம்ம படிக்கிறதா இருந்தா 2 பேரும் ஒரே காலேஜ்ல படிப்போம், இல்லைன்னா படிக்கவே வேணாம். நீ ஏன் ஃபீல் பண்ற? சரி வா, நம்ம போய் சாப்பிடலாம் வா. நீட் தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்டுள்ளது. கடந்த மே மாதம் நாடு முழுவதும் இளநிலை மருத்துவ படிப்புக்கான நீட் நுழைவுத் தேர்வு நடத்தப்பட்டது. அதற்கான முடிவுகள் தற்போது வெளியிடப்பட்டுள்ளது. கனவுகளும் நினைவுகளில் நிறமறியாத இன்றுமே எங்கள் சிறகுகளும் பறந்திடுதே வான் விண்ணை தாண்டியும். நாங்கள் ஜாலியாகவே ஊரை சுற்றுவோம், இந்த பூமி கதவை தான் நாங்கள் தட்டுவோம், இவ்வுலக யாவுமே சேர்ந்து வெல்லுவோம், எங்கள் நட்பை சுமந்துதான் நாங்கள் செல்லுவோம். கனவுகளும் நினைவுகளில் நிறமறியாத இன்றுமே எங்கள் சிறகுகளும் பறந்திடுமே வான் விண்ணை தாண்டியும். புது பாதை யாவுமே இன்று திறக்கும், உலகில் எங்கள் பயணம் தொடங்குமே இனிதாய். வாழ்க்கையாவுமே பூஞ்சோலையாய் நாம் பூக்கும் வண்ணப்பூக்களாய் நாங்கள் ஜாலியாகவே ஊரை சுற்றுவோம், இந்த பூமி கதவை தான் நாங்கள் தட்டுவோம், இவ்வுலக யாவுமே சேர்ந்து வெல்லுவோம், எங்கள் நட்பை சுமந்துதான் நாங்கள் செல்லுவோம். கனவுகளும் நினைவுகளில் நிறமறியாத இன்றுமே எங்கள் சிறுகளும் பறந்திடுதே வான் விண்ணை தாண்டியும். நாங்கள் ஜாலியாகவே ஊரை சுற்றுவோம், இந்த பூமி கதவை தான் நாங்கள் தட்டுவோம், இவ்வுலக யாவுமே சேர்ந்து வெல்லுவோம், எங்கள் நட்பை சுமந்துதான் நாங்கள் செல்லுவோம். நிச்சயமா நாம இப்போ J1 அடையார் போலீஸ் ஸ்டேஷன் முன்னால நின்றுட்டு இருக்கோம். மாணவி ஜெனியோட கொலை வழக்கு தொடர்பா அந்த வழக்கை விசாரிச்சுட்டு இருக்க அசிஸ்டன்ட் கமிஷனர் துவாரகா வந்திருக்காங்க. அவங்க கிட்ட நம்ம ஏராளமான கேள்விகள் கேட்க போறோம். அவங்க என்ன பதில் சொல்ல போறாங்கன்றத கண்டிப்பா பாருங்க. தொடர்ந்து நேரலையில் இணைஞ்சிருங்க. ஜெனி எப்படி மேடம் இறந்தாங்க? இட்ஸ் ரியலி ரேப் அண்ட் மர்டர். அப்ப வேளச்சேரியில நடந்த ரேப் அண்ட் மர்டர் கேஸ்க்கு இதுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா? இப்போதைக்கு எதுவும் சொல்ல முடியாது. இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்குது. கூடிய சீக்கிரமாவே குற்றவாளி அரெஸ்ட் பண்ணிடுவோம். மேம் இதே தான் வேளச்சேரி மர்டர் கேஸ்லயும் சொன்னீங்க. அப்ப இந்த கேஸோட நிலைமை? நோ கமெண்ட்ஸ் ப்ளீஸ். இது போன்ற பல கேள்விகளுக்கு காவல்துறையிடம் பதில் இல்லை. அசிஸ்டன்ட் கமிஷனர் துவாரகா இந்த கேள்விகளை மறுத்துவிட்டு செல்வதை நேரலையில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம்.
ஜெனி என்ற மாணவி வன்புணர்வு செய்யப்பட்டு கொல்லப்பட்டதை அடுத்து அவரது இறப்பிற்கு நீதி கோரி பெற்றோர்கள், மாணவர்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் என தமிழகம் முழுவதும் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். கொலை பற்றி தீவிரமாக விசாரித்து வருவதாகவும் விரைவில் கொலையாளியை சட்டத்திற்கு முன் நிறுத்துவோம் எனவும் காவல்துறை தரப்பில் கூறப்பட்டு வருகிறது. பொலிட்டிக்கல் பிரஷர், மீடியா பூஸ்டப் இதெல்லாமே இதை அக்யூஸ் அரெஸ்ட் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். இது எங்களோட ஜூரிஸ்டிக்ஷன்ல நடக்கிற செகண்ட் மர்டர் கேஸ். இதுவரைக்கும் ஒன்றும் பொடுங்கல. அந்த இறந்த பொண்ணு ஜெனி எனக்கும் பொண்ணு மாதிரி. உங்களால இந்த கேஸ் முடிக்க முடியலன்னா ப்ளீஸ் ரிப்போர்ட் பண்ணி நான் அடுத்த ஆக்ஷன் எடுக்க வேணும். ஓகே? கம்ப்ளைண்ட் பண்ண அந்த பையன், அந்த ஃபிளாட் செக்யூரிட்டி, அந்த பொண்ணோட பேரண்ட்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் நாளைக்கு இதே இடத்துக்கு என்கொயரிக்கு கூட்டிட்டு வாங்க. ஓகே மேடம். ஓகே மேடம். உங்க பேர் என்ன? பிரியங்கா சார். நீங்க ஜெனியோட ஃப்ரெண்டா? ஆமா சார். சார், நம்ம கமிஷனரோட பொண்ணு சார். ஓ அப்படிங்களா? மேடம், வாட்டர் ஏதாவது வேணுமா? பரவாயில்ல சார். அன்னைக்கு சித்தார்த் உங்களை எத்தனை மணிக்கு டிராப் பண்ணாங்க? 10:40. ஜெனிக்கும் சித்தார்த்துக்கும் இருக்கிற அண்டர்ஸ்டாண்டிங் என்ன? நீங்க எந்த அர்த்தத்தில் கேக்குறீங்க? 11 மணிக்கு டிராப் பண்ண சித்தார்த் எகென் 12 மணிக்கு வந்து பாக்குற மாதிரி அப்படி என்ன அண்டர்ஸ்டாண்டிங் தான் ஜெனிக்கும் சித்தார்த்துக்கும் இருக்குன்னு கேட்டேன். இப்ப புரியுதா பிரியங்கா நான் என்ன கேட்டேன்னு? நீங்க நினைக்கிற மாதிரி உங்க கற்பனைக்கு ஏத்த மாதிரி அவங்க ரிலேஷன்ஷிப் இல்ல. 5 வருஷமா நல்ல ஃப்ரெண்ட்ஸ். அது இப்போதான் லவ்வா கன்வெர்ட் ஆச்சு. கடைசியா ட்ராப் பண்ணும்போது ஜெனி இன்னைக்கு தன்னோட லவ்வா சித்தார்த்திட்ட ஓப்பன் பண்ண போறதா சொல்லியிருந்தா. மேபி அதுக்காக தான் சித்தார்த்த வெளியே போகணும்னு கூப்பிட்டுருக்கணும். ஓகே, காட் இட். சித்தார்த்தும் இதே தான் சொல்லுவான்னு நினைக்கிறீங்களா? ஆஃப்கோர்ஸ் நடந்த விஷயம் தானே சொல்ல போறான். கரெக்ட். ஆனா பல கேஸ்ல நடந்த மாதிரி நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்து சொல்லுவாங்க. அதனால கேட்டேன். நாங்க கிரிமினல்ஸ் இல்ல மேடம், ஸ்டூடெண்ட்ஸ். ஐயோ பிரியங்கா, நான் அப்படி மீன் பண்ணல, பொதுவா சொன்னேன். ஓகே, யூ கேன் கோ. ஹலோ ஹலோ அம்மா. ஹலோ, சொல்லுடா ஜெனி. எப்போ வருவீங்க? ஐ அம் ஆன் தி வே. இன்னும் 3 ஹவர்ஸ்ல வந்துருவேன்டா பட்டு. இன்னும் 3 ஹவர்ஸ் ஆகுமா? ஆமாடா செல்லம், அம்மா வந்துருவேன். ஓகேமா. பட்டு நீங்க வீட்டுக்கு வந்துட்டீங்களடா? நான் ரீச் ஆயிட்டேமா வீட்டுக்கு. ஓகேடா, நீ சாப்பிட்டு தூங்குடா செல்லம். சரிம்மா. வந்துடுறேன். ஓகே பை. பை. உங்களுக்கு யாராவது மேல சந்தேகம் இருக்குதா? ஏதாவது பர்சனல் ப்ராப்ளம், தட் ஐ மீன் நில பிரச்சனை, கடை பிரச்சனை, அதுக்காக உங்களை யாராவது மிரட்டினது இல்ல நீங்க யாராவது வார்ன் பண்ணது அப்படி ஏதாவது? அந்த அளவுக்கு எதிரிங்க எனக்கு யாரும் இல்ல மேடம். சித்தார்த் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அவன் ரொம்ப நல்ல பையன் மேடம். அவனும் உங்க பொண்ணும் லவ் பண்றது தெரியுமா? நோ, தே ஆர் குட் ஃப்ரெண்ட்ஸ். ஏன் குட் ஃப்ரெண்ட்ஸ் குட் லவ்வர்ஸ் ஆகக்கூடாதுன்னு ஏதாவது இருக்கா? ஓகே, சித்தார்த் ஜெனியை ட்ராப் பண்ணதுக்கு அப்புறம் மறுபடியும் வீட்டுக்கு எதுக்கு வரணும்? உங்க பொண்ணு தான் சித்தார்த்த ஃபோன் பண்ணி வீட்டுக்கு வர சொன்னதா அவனே சொல்றான். இல்ல, இருக்க மாட்டான். பட் கால் ரெக்கார்ட்ஸ் இருக்கே. போதும், ஏதேதோ சொல்லி எங்களை குழப்ப வேண்டாம். எங்க பொண்ணு இனிமே கிடைக்காது. அட்லீஸ்ட் அவ நல்ல பேரோட போகட்டும். அதை கெடுத்துடாதீங்க ப்ளீஸ். இது என்னோட கோரிக்கை.
சித்தார்த். வாங்க சித்தார்த். உன் மனசுல நான் பெரிய மன்மதன நினைப்பா? அது என்னடா உன்னோட இன்ஸ்டா FB எல்லாத்துலயும் பொண்ணுங்களை மட்டும் ஃபாலோ பண்ணி வச்சிருக்கிற? இது வரைக்கும் எத்தனை பொண்ணுங்களை உஷார் பண்ணிருக்கிற? மேம் இல்லை மேம், எல்லாரும் என் ஃப்ரெண்ட்ஸ் தான். ஃப்ரெண்ட்ஸ்? அதான் 12 மணிக்கு கரெக்டா வீட்டுல கூப்பிட வச்சிருக்கியா அவளை? இந்த கதை சொல்ற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. ஏய் தம்பி, நீ ஏன் சொன்னா உன்னை எதுவுமே பண்ண மாட்டேன். பிரில்லியண்டா யோசிச்சு ஏதாவது பண்ண அக்யூஸ்டா கன்ஃபார்ம் பண்ணி உள்ள தூக்கி போட்டுருவேன். அப்புறம் உன்னோட MBBS கனவு எம்டி ஆயிடும். பாத்துக்கோ சார். சத்தியமா நான் சொல்றது உண்மைதான் சார். பதில் சொல்றா. இன்னைக்கு ஃபுல்லா ஜாலியா இருந்துட்டோம். நாளைக்கு நம்ம டாக்டருக்கு படிக்க போறோம். அப்பாவும் இந்த மாதிரி ஹாப்பியா இருக்கணும். கண்டிப்பா ஜெனி, நம்ம எல்லாரும் டாக்டர் ஆயிடுவோம். அதுக்கு மேலேயும் நம்ம 2 பேரும் வேற ஒன்று அடைவோம். டாக்டர் என்பதை தாண்டி நான் என்ன சொல்ல வரேன்னு உனக்கு புரியும்னு நினைக்கிறேன். சரி, ஓகே, பாய். பாய், பார்க்கலாம். பாய், பாப்போம். ஹலோ. ஹலோ. ஹலோ சித்தார்த். சொல்லு ஜெனி. எங்க இருக்க? வீட்ல தான் ஜெனி. சொல்லு ஜெனி. வரியா? ஒரு டீ சாப்பிடலாமா? இல்ல ஜெனி, காலையில இருந்து சுத்தினதுல ஒரே டயர்டா இருக்கு. நாளைக்கு மீட் பண்ணலாமா? சரி, ஓகே. நான் மேத்யூவை கூட்டிட்டு போறேன். ஓகே, கூட்டிட்டு போ. நோ ப்ராப்ளம். ஓகே, பை. ஓகே, பை. மேத்யூவா? ஜெனி, நானே வரேன் ஜெனி. ஜெனி, ஜெனி. ஜெனி, ஜெனி. ஒருவேளை கிளம்பி இருப்பாளோ? செக்யூரிட்டி, நான் ட்ராப் பண்ண ஜெனி வெளியே போயிட்டாங்களா இப்போ? இல்லையே சார், மேலே போன ஜெனி மேடம் திரும்ப கீழே வரவே இல்லைங்களே. இல்லை, அந்த பொண்ணு கூப்பிட்டு தான் வந்தேன். பட் டோரை தட்டியும் திறக்கல. காலிங் பெல் நிறைய அடித்தேன். ஓ, அப்படியா? வந்து ஃபோன் பண்ணியும் எடுக்கல. சரி, வாங்க சார், போய் பார்க்கலாம். வாங்க ப்ளீஸ். அவங்க எங்கேயும் வெளியில போகல சார். பாத்தீங்களா? கன்ஃபார்ம் பார்த்தேன் சார், போகல. போய் பார்க்கலாம் வாங்க. மேடம் ரிங் போதா சார்? எங்காவது எடுக்கல. மேடம், மேடம், ஜெனி மேடம், 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 மேடம். என்னாச்சு சார்? எடுக்கலையா? இல்ல, எடுக்கல சார். போலீஸ்க்கு ஒன்று அடிச்சிருவோமா? பயமா இருக்கு. ஓகேவா சார்? ஓகே ஓகே. ஹலோ சார். ஹலோ, ஹலோ சார். சார், நான் ஆனந்தி அப்பார்ட்மெண்ட்லேருந்து செக்யூரிட்டி பேசுகிறேன் சார். இங்கே ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் எவ்வளோ தட்டினாலும் ஒரு லேடி கதவை திறக்க மாட்டேங்கிறாங்க சார். ஆமாம் சார், கொஞ்சம் வரீங்களா சார்? எப்பா, யார் ஃபோன் பண்ணா? சார், நான் தான் சார் கால் பண்ணேன். என்ன விஷயம்? என் ஃப்ரெண்டு ஜெனி இங்கே தான் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்காங்க. சரி. அவங்க தான் என்னை ஃபோன் பண்ணி இங்கே வர சொன்னாங்க. வந்து பெல் அடித்தா கதவை திறக்கல. ஃபோன் பண்ணியும் கால் எடுக்கல. அதான் பயந்து போய் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன் சார். நீ தான் அந்த ஃப்ளாட்டோட செக்யூரிட்டியா? ஆமாம் சார், நான் தான் சார் செக்யூரிட்டி. சார், நாங்கள் மேலே போய் எவ்வளோ கதவை தட்டி பார்த்தோம், மேடம் திறக்கவே இல்லை சார். அதான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. வாய் போய் பார்க்கலாம். வாங்க சார், போகலாம். இந்த வீடு தான் சார். மேடம், ஏம்பா சார், இந்த ஃபிளாட் சாவி உங்ககிட்ட இருக்கா? சார், மேலே தான் சார் ஓனர் இருக்காரு. சரி, போய் வாங்கிட்டு வா. சரிங்க சார். சீக்கிரம் வா சார். ஜெனி. ஏய், 2 பேரும் வெளியே போ சார். உள்ளார விடாது, வெளியே போ.
சார் நான் ராஜா பேசுகிறேன் சார். சார் சார் கேட்குதா சார்? சார் சார் நான் அடையார் காந்தி நகர் ஆனந்தி அப்பார்ட்மெண்ட் இருக்கேன் சார். சார் கொஞ்சம் அர்ஜென்ட் சார். என்ன சொல்லுங்க சார்? இவங்கள்ட்ட கொஞ்சம் சீக்கிரம் கிளம்பி வாங்க சார். ஓகே நான் வரேன். சத்யா முடியறேன். சார் சார் என்னையாச்சு? உள்ள போங்க சார். நீ ஜெனிய டிராப் பண்ணது கார்ல, மேட்டர் பண்ண வந்தது பைக்ல. அதுவும் செக்யூரிட்டி இல்லாத டைம்ல கரெக்டா நீ உள்ள நுழைஞ்சிட்ட. ரூம்ல போன நீ செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டுக்கு ஜெனிய ஃபோர்ஸ் பண்ணியிருக்கிற. இது நீ உண்மைன்னு ஒத்துக்கிட்டா ஆக்சிடென்டல் மர்டர்னு எஃப்ஐஆர் போடலாம். இல்ல நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு நீ சொன்னா ப்ரீ பிளான் மர்டர்னு எஃப்ஐஆர் எழுதி உன் ஆயுசுக்கும் வெளியில வராத மாதிரி ஆக்கிடுவேன். மைண்ட் இட். மேடம், நானும் ஜெனியும் 5 வருஷமா நல்ல ஃப்ரெண்ட்ஸ். எங்க 2 பேர் வீட்டுக்கு 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தான் இருக்கு. அவங்க பேரண்ட்ஸ்க்கும் என்ன நல்லா தெரியும். எங்க ஃபேமிலிக்கும் நல்ல அட்டாச்மெண்ட்ஸ் இருக்கு. ஒரு தடவை பேரண்ட்ஸ் இல்லாதப்போ என் வீட்டில் அவ ஸ்டே பண்ணியிருக்கா. ஓ, உன் பேரண்ட்ஸ் இருக்கும்போதா இல்ல? மேடம், நீங்க ரொம்ப தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க மேடம். ஓ, நாங்க நினைக்கிறது தப்பு, நீ சொல்றது சரியா? உன்ன கேக்குற விதத்துல கேட்டதா நீ எல்லாம் செருப்பிடுவ. மேடம் கேக்குறதுக்கு பதில் சொல்றா. மேடம் கேக்குறதுக்கு பதில் சொல்லு சித்தார்த். பதில் சொல்லு சித்தார்த். சொல்றா. சத்தியமா ஏதோ தெரியாது சார். இன்னும் எத்தனை நாள் இப்படி சொல்லிட்டு இருப்ப? சத்தியமா சொல்றேன். சொல்றா. சொல்றா. யாரவன்? உள்ள போறது மட்டும் இல்ல, வெளியில வர்றது மட்டும் இருக்கு. அவனை கொஞ்சம் ஹால்ட் பண்ணிக்கோங்க. எஸ் மேம். ஸ்டாப். இதை கொஞ்சம் ஜூம் பண்ணுங்க. ஜெனிய டிராப் பண்ண வர சித்தார்த் வண்டி பின்னால எது அந்த காரு? இப்போ பார்க்கலாம் மேடம். அந்த செக்யூரிட்டி கூப்பிடுங்க. சத்யா கூப்பிடு. வணக்கம். யார் அவன்? மேடம், அவர் செகண்ட் ஃப்ளோர்ல இருக்கிற கணேஷ் சார் மேடம். சித்தார்த் சாரும் ஜென்னி மேடமும் வந்ததுக்கு அப்புறம் தான் அவர் வந்தாரு. வந்ததுலேருந்து ஹார்ன் அடிச்சுட்டு இருந்தாரு. போய் பார்த்தேன். அவர் தலைவலி பிடிச்சார் மேடம். ரொம்ப டார்ச்சர். அவர் எப்போ பார்த்தாலும் டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருப்பார் மேடம். அந்த சைக்கோ வந்துட்டான். நீ கொஞ்சம் ஃப்ரண்ட்ல போ. வண்டி எடுங்க. வண்டி பின்னாடி எடுங்க மேடம். வண்டி பின்னாடி எடுத்து சொல்லுங்க. சார் வரலாம் சார். வாங்க சார் வாங்க. அவன் போயிட்டான். நிம்மதி. நீ போ. செம சைக்கோ அவன். வாட்ச்மேன் செவடா நீங்க? மேடம் இல்ல மேடம், ஃபோன் பார்த்துட்டு இருந்தேன். கூப்பிட்டது கேட்கலையோ? நீங்க கூப்பிட்டது கேட்கல. இந்தாங்க, இதை பிடிச்சுக்கோங்க. தேங்க்ஸ் மேடம். நான் உங்ககிட்ட வேற எதுவுமே கேட்கல. அவனை விட நீ தான் தலைவலியா இருக்க. அப்படி இல்ல மேடம். இவனை கொஞ்சம் நல்லா விசாரிங்க. எஸ் மேம் சொல்லிட்டு இருக்கேன். சத்யா இல்ல மேடம். போடா. சார் மேடம் நடரா உள்ள போ. தெரிஞ்சதெல்லாம் சொல்லிட்டேன் சார். எனக்கு தெரியாது சார். சார் ஐயோ சார். எந்திரா. எனக்கு எதுவும் தெரியாது சார். தெரிஞ்சதெல்லாம் நான் சொல்லிட்டேன் சார். என்னை விட்டுருங்க சார். சட்டை சார் வேண்டாம் சார். எனக்கு தெரியாத யாரா சொல்வா? நான் எல்லாத்தையுமே சொல்லிட்டேன் சார். எனக்கு வேற எதுவும் சட்டை தெரியாது கலட்டா. சார் வேண்டாம் சார். செக்யூரிட்டி வேலை பார்க்க வந்து எந்தெந்த வேலைடா பார்த்துட்டு இருக்க நீ? சார் போலீஸ் என்ன ஊம்பறதுக்காடா இருக்கு? மயிறு. ஓட்டா சட்டையை கலட்டா. விட்டுருங்க சார். போடா லாக்கப்ல. போடா லாக்கப்ல. சார் எனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் சொல்லிட்டேன் சார். உள்ள போ. போடா உள்ள. போடா உள்ள. எனக்கு வேற எதுவும் தெரியாது. ஒருக்கி நாயே. நீங்க தான் அந்த ஃபிளாட் செக்ரட்டரியா? ஆமா மேடம். ஜெனி ஃபேமிலி அங்க எத்தனை நாள் இருக்காங்க? ஒரு 10 வருஷமா இருக்காங்க மேடம். அவங்க ஃபேமிலி எப்படி? நல்ல ஃபேமிலி மேடம். அந்த பொண்ணு நல்ல பொண்ணு. ஆனா நான் அப்படி கேள்விப்படலையே. அப்படி இல்ல. டெய்லி பசங்க கூட ஊர் சுத்திட்டு இருக்கதா நான் கேள்விப்பட்டேன். இல்ல மேடம். நான் தெரிஞ்சதுதான் உங்ககிட்ட கேக்குறேன். அப்படி எதுவும் இல்ல மேடம். சரி, மற்ற டீடைல்ஸ் கலெக்ட் பண்ணிட்டு அமைச்சுடுங்க. எஸ் மேம். பேர் என்னடா? ரஃபி. என்ன? ரஃபி. நீ? மேத்யூ.
மேத்யூ கேட்கல. மேத்யூ எவ்வளவு நாளா ஜெனியை தெரியும்? ஸ்கூல் முதல்ல இருந்தே தெரியும். ஸ்கூல்ல இருந்தா உங்களுக்கு? சின்ன வயசுல இருந்தனா? நானும் ஜெனியும் சின்ன வயசுல ஒன்னா தான் படிச்சோம். யூ ஸ்கூல் முதல் தெரியும். ஸ்கூல்ல இருந்து ஜெனியை யாரு கொண்டான்னு எங்களுக்கு தெரியும். ஆனா உங்களோட வாயில இருந்து எங்களுக்கு தெரிய வரணும். அந்த பொண்ணு யாருக்கிட்டையாவது அடிக்கடி பேசிட்டு இருக்கிற மாதிரி ஏதாவது லவ் அஃபேர் இந்த மாதிரி ஏதாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? நீங்க எல்லாரும் ஜெனியோட கிளாஸ்மேட்ஸா? ஆமா சார். எத்தனை வருஷமா? 3 வருஷமா தெரியும். ஜெனியே தெரியுமா? தெரியும். எவ்வளவு நாளா தெரியும்? உனக்கு அவ வீடு தெரியும்? சார் கேக்குறாருல. போயிருக்கியா? தெரியும் சார். எத்தனை வாட்டி? 2 தடவை போயிருக்கேன். உனக்கு தெரியும் சார். போயிருக்கேன். சொல்றா. உண்மையை சொல்லு. எத்தனை வாட்டி போயிருக்க? 2-3 ஒழுங்கா சொல்லிடு. நிறைய வாட்டி போயிருக்கு சார். நீங்க அடிக்கடி ஃபுட் டெலிவரி பண்ண வருவியா? ஆமா சார். சரி, எந்தெந்த ஃபிளாட்டுக்கு டெய்லி டெலிவரி பண்ண வருவ? எல்லா ஃபிளாட்டுக்கும் வருவியா? நீங்க உண்மை சொன்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி நீங்க நார்மலா வீட்டுக்கு போலாம். சத்தியமா சார். இல்லனா சத்யா ஒரு நிமிஷம். இல்லனா அங்க பாத்தியா? அங்க பாரு. அங்க போட்டுருவேன் உங்களை. அப்புறம் இந்த சித்தார்த் யாரு? ஃப்ரெண்டு சார். மேத்யூ? அவனும் ஃப்ரெண்டு தான் சார். இங்க யாரோ ஜெனியை ஒன் சைடா லவ் பண்ணீங்கன்னு நினைக்கிறேன். இல்ல சார், ஜஸ்ட் ஃப்ரெண்ட். நீயா? நானும் ஃப்ரெண்ட் தான் சார். இல்ல சித்தார்த்துக்கும் ஜெனிக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா? ஜெனிக்கு பிடிக்கும். பிடிக்குமா? ஆமா சார். அப்ப மேத்யூ? ஒன் சைடா? ஆமா. ஜெனியை பிடிக்கும், ஆனா ஜெனிக்கு சித்தார்த்தை தான் பிடிக்கும். அவங்க பேரண்ட்ஸ் வெளியே போயிருக்கும் போது அவங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இங்க வந்த மாதிரி ஏதாவது? எனக்கு தெரிஞ்சு அது மாதிரி இல்ல சார். 2 நாளுக்கு முன்னாடி நீங்க எல்லாரும் சேர்ந்து பார்ட்டிக்கு ஏதாவது போனீங்களா? எஸ்டர்டே பாஸ் ஆனது செலிப்ரேட் பண்ண நாங்க போயிருந்தோம் சார். சரி. ஃபுட்டு ரெஸ்டாரண்ட் போய் ஃபுட்டு சாப்பிட்டு கிளம்பியாச்சு சார். ஒண்ணுமே தெரியாதா? ஒண்ணுமே தெரியாது சார். உண்மை சொன்னா உங்க எல்லாருக்கும் எங்களுக்கு எதுவும் தெரியாது சார். நிஜமாவே. அவன யாராவது பசங்க அவளை பார்க்க வர மாதிரி ஏதாவது இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கீங்களா? இல்ல, பார்த்ததில்ல. நீங்க எத்தனை நாளா வேலை பார்த்துட்டு இருக்க? 3 வருஷம் சார். 3 வருஷம் ஆச்சா? அந்த A1ல தங்கியிருந்த ஜெனிங்கிற பொண்ணு அவங்கள பத்தி தெரியுமா உனக்கு? தெரியும் சார். எத்தனை நாளா தெரியும்? கொஞ்ச நாளா தெரியும் சார். கொஞ்ச நாளா தெரியும். அந்த B1ல இருக்கிற பசங்க கூட டெய்லி தண்ணி அடிக்கிறதா கேள்விப்பட்டேன். அடிங்க ஒய்யால. இல்ல ஒய்யா சொல்ற. இல்ல சார். வா கிளம்பு. உள்ள போடு. சார் தெரியாது சார். வாடா. எனக்கு எதுவும் தெரியாது சார். உள்ள வா. தெரியாது சார் சொல்றேன். உங்களை கொண்டு போய் எப்படி வர வைக்கணும் எனக்கு தெரியும். போ சார். போ உள்ள. உனக்கு நேரங்காலெல்லாம் தெரியாதா? ஏடா, உன செக்யூரிட்டி வேலை பண்ண சொன்னா மாமா வேலைடா பண்ற? ஓடா. சொல்றா. என்ன பண்ணது பொண்ணு? ஏய் சொல்றா. சொல்றா டேய். சொல்றா. ஏய் வாடா. வாடா. சொல்றா. 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 என்ன பண்ணது பொண்ணு? சொல்றா. சொல்றா. ஏய் வாடா. என்னடா பண்ண? சொல்றா. வேலச்சேரி கேஸ் போலவே இந்த கேஸ்லயும் ஒரு க்ளூ கூட கிடைக்கல. ஆமா மேடம். அக்யூஸ்ட் ரொம்ப தெளிவா ரூட் பிடிச்சு போயிட்டு இருக்கான். மேம். சத்யன், any improvement? இல்ல மேடம். Sit. மேம், வீடு ஃபுல்லா சர்ச் பண்ணதுல ஃபாரன்சிக்கு எந்த ஒரு எவிடன்ஸும் கிடைக்கல. பீரோ உடைக்கல, அங்க இருக்கிற பாத்ரூமோட விண்டோ உடைக்கல, அங்க இருக்கிற அலமாரி உடைக்கல, எதுவுமே உடைக்கல. அப்படி பாக்குறப்போ மேம், அக்யூஸ்ட் மெயின் டோர் வழியா உள்ள வந்திருக்கான். அவனோட டார்கெட் ஜெனிஃபரை ரேப் பண்றது மட்டும்தான். எனக்கு என்னவோ அக்யூஸ்ட் ஜெனிஃபருக்கு தெரிஞ்சவர் நினைக்கிறேன் மேடம். மேம், ஜெனிஃபருடைய அப்பா, அம்மா, அந்த ஃப்ளாட்ஸில் இருக்கிற மற்றவங்க, பால்காரன், செக்யூரிட்டி, ஆன்லைன் டெலிவரி பாய்ஸ், டிடிஹெச், அந்த ஏரியாவை சுற்றி இருக்கிற அக்யூஸ்ட் எல்லாரையும் விசாரிச்சிச்சு மேடம். அந்த மொத்த டீடைல்ஸும் இந்த ஃபைலில் இருக்கு மேடம். எந்த கொள்ளையும் நடக்கல, பீரோ லாக்கர் உடையல, ஜன்னல் கதவும் உடையல. அப்போ ஜெனி தான் யாராவது கூட்டிட்டு உள்ள வந்திருப்பாளோ? இல்ல ஐ மீன் அவளுக்கு தெரிஞ்ச யாராவது காலிங் பெல் அடிக்கிறேன்னு சொல்லிட்டு கதை திறந்துருப்பாளோ?
எக்ஸ்கியூஸ் மீ மேடம், சமன் ரிப்போர்ட் வந்திருக்கு மேடம். A பாசிட்டிவ், B பாசிட்டிவ், AB நெகட்டிவ் அண்ட் O பாசிட்டிவ். இந்த பிளட் குரூப் மேட்ச் ஆகிற 5 சஸ்பெக்ட். ஒன்று வந்து சித்தார்த், மாரிமுத்து, மித்ரன், செக்யூரிட்டி அண்ட் வெரி இம்பார்ட்டன்ட் ஜெனியோட அப்பாவும். ஓகே, லெட்ஸ் ப்ரொசீட். இந்த 5 சஸ்பெக்ட்டுகளோட செமன் டெஸ்ட் பண்ணி எடுங்க. மேம், ஜெனியோட அப்பா அதுக்கு என்ன, அவனும் ஆம்பளை தானே. இது மாதிரி எத்தனை கேஸ் நம்ம அட்டென்ட் பண்ணிருக்கோம். Then why there is a doubt? எஸ் மேம். எஸ் மேம். அம்மா அம்மா இது பாத்தியா? இது ஜெனி இருந்தப்போ வந்த ஃபிளாஷ் நியூஸ். இது இன்னைக்கு வந்தது. ஜெனி இருந்து 10 நாள் ஆச்சு. அந்த கேஸ்ல எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்ல. இதனால தான் போலீஸ் யோசிச்சாலே வெறுப்பா இருக்கு. போலீஸ மட்டும் இல்ல, போலீஸ் நீங்க அப்படி யோசிச்சாலே எனக்கு வெறுப்பா தான் இருக்கு. சரி விடுமா. இந்த பாலை குடி. எனக்கு பால் வேணாம், ஒண்ணும் வேணாம். இந்த போலீஸ் எல்லாம் என்னதான் பண்றாங்க? மோசம்.
ரெண்டு பேரையும் எப்படி இருக்காளுங்க? இவ இல்லைன்னா அவ இருக்க மாட்டா, அவ இல்லைன்னா இவ இருக்க மாட்டேங்கிறா. எப்படியோ 2 பேரும் MBBS முடிச்சாங்கன்னா அது போதும் நமக்கு. ஆமாமா, அது போதும். இந்த கேஸை பத்தின பிரஷர் பப்ளிக் சைடும் கவர்மெண்ட் சைடும் அதிகமா இருக்கு. நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்க, நீங்க என்ன பண்ணாலும் சரி, ஆனா இந்த கேஸ் சால்வ் பண்ணி ஆகணும். ஓகே? ஓகே சார். இந்த கேஸோட ஒரு மூமெண்ட் எனக்கு அப்டேட் பண்ணிட்டே இருக்கணும். ஓகே சார். ஓகே? ஹலோ, ஆமாம், ஒரு நிமிஷம் சார். உங்களுக்கு ஃபோன் வந்திருக்கு. யாரு? தெரியல சார், உங்கள்கிட்ட தான் பேசணுமா? ஹலோ, வாட்? ஓ அப்படியா? சரி சரி, அங்கே ஹோல்ட் பண்ணு. ஓகே, ஆல்ரைட் சார், தேங்க்யூ. ஏசி இருக்காங்களா உள்ள? இருக்காங்க சார். அம்மா, நான் இருக்கல. இருக்க முடியல. அம்மா உட்காருங்க, உட்காரு. என்னால வீட்டுல தனியா இருக்க முடியலம்மா. அவன் நினைப்பாவே இருக்கு. அதனாலதாம்மா நான் உன்னை பார்க்க வந்தேன். உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் ஆறுதலா இருக்கு. ஒரு நிமிஷம் இரு. இது ஜெனிக்காக வாங்கினது. ஃபர்ஸ்ட் டே காலேஜுக்கு போகும்போது அவ போட்டுட்டு போறதுக்காக. இத நீ வச்சுக்கோடா, நீ என் பொண்ணு மாதிரி தானே. பயங்கர டார்ச்சரா இருக்கு. என்னால தூங்க கூட முடியல. பிகாஸ் நம்மளுக்கு எந்த எவிடன்ஸும் கிடைக்கல. பிரஷர் ரொம்ப அதிகமா இருக்கு. ஏதாவது ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறீங்களா? இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கா? மேடம், நாங்கள் எல்லா வழியில இருந்து ஒர்க் பண்ணிட்டு தான் மேடம் இருக்கோம். நைட் அண்ட் டே சர்ச் பண்ணிட்டு தான் மேடம் இருக்கோம். கண்டிப்பாக பிடிச்சிடலாம், நீங்கள் கவலைப்படாதீங்க.
பசங்க மேல டவுட் பட்டோம். ஆனா அந்த பசங்க அக்யூஸ் இல்லைன்னு நம்மளுக்கே தெரியும். அப்ப யார் தான் அந்த அக்யூஸ்? கண்டுபிடிச்சே ஆகணும். Good morning everyone. We are live at Chennai High Court. Today, the case which is being reopened here is Jenny's case from 2019. 2019, June on 6th, she was murdered, raped and murdered brutally inside her own apartment. The police has sustained that she has got injuries of knife wounds 18 times on her body. It was inhuman act and this has to be condemned again and much again. Today, this case has been reopened and we are waiting to see who is the one who reopens this case. மேம் 5 வருஷம் முன்னால இறந்த மாணவி ஜெனியோட கேஸ் ரீஓபன் பண்றதுக்கு என்ன காரணம்? மர்டர் கேஸ் நீங்க மறுபடியும் ரீஓபன் பண்ண காரணம் என்ன? 5 வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போன ஜெனி என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட். இத்தனை வருஷம் ஆகியும் காவல்துறையால அவளுக்கு நீதி வாங்கி கொடுக்க முடியல. அவளுக்கு நீதி வாங்கி கொடுக்கணும் தான் நான் இங்க வந்திருக்கேன். MBBS படிச்சுட்டு டாக்டர் கோட் போட்டு வந்து சர்வீஸ் பண்ண வேண்டிய நான் லா படிச்சுட்டு இன்னைக்கு வக்கீல் கோட் போட்டு வந்து சர்வீஸ் பண்றதுக்கு காரணம் என் ஃப்ரெண்டு தான். அவளுக்கு ஜஸ்டிஸ் வாங்கி கொடுத்துட்டு உங்க எல்லாரையும் மீட் பண்றேன். Thank you. மேடம் சொல்லிட்டு போங்க. ஜெனி, நீ நிம்மதியா தூங்கு. உன்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்குனவள நான் சும்மா விடவே மாட்டேன். இது மேல சத்தியம். பிரியங்கா, நீ டாக்டர் ஆகணும்னு நாங்கள் ஆசைப்பட்டது மட்டும் இல்லைம்மா, உன்னோடைய ஆசையும் அதுதான். எத்தனையோ பேர் மெடிக்கல் சீட் கிடைக்காம கவலைப்படும் போது நல்ல காலேஜில் கிடைச்ச சீட்டை தூக்கி போடுறது தப்பில்லையாம்மா? எனக்கு பிடிச்ச வேலை செய்யறதுல நான் எந்த தப்பும் நினைக்கலாமா? ஏன் பொண்ணு படிப்பா இருக்கட்டும் விளையாட்டா இருக்கட்டும், அவ கான்ஃபிடண்டா இருந்தா ஜெயிச்சு காட்டுவா. இதுலயும் சக்சஸ் பண்ணுவான்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. வக்கீலுக்கு படிச்சு லைஃப்ல என்ன சாதிக்க போறா? நீங்களும் அவளுக்கு சப்போர்ட் பண்றீங்க. பிரியங்கா, இது ஆன் லைஃப். உன்னோட டிசிஷனுக்கு நான் தடை இருக்க போவதில்லை. பட் இமோஷனலா நீ எடுக்கிற முடிவு ராங்கா வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு. அந்த டைம்ல நீ ஃபீல் பண்ணி எந்த பிரயோஜனமும் கிடையாது. பிரியங்கா, எஸ் யுவர் ஆனர். கோர்ட்டுக்கே வராத இந்த கேஸ எதுக்காக நீங்க விசாரணை கொண்டு வந்தீங்க? யுவர் ஆனர், ஸ்டூடெண்ட் ஜெனி ரேப் பண்ணி கொல்லப்பட்டது ஜூன் 6, 2019. 4 வருஷத்துக்கு மேல இந்த கேஸ் விசாரணையில் இருக்கிறதா போலீஸால் சொல்லப்பட்டது. CBCID கிட்ட ஒப்படைத்ததா சொல்லப்பட்ட இந்த கேஸ் அவங்களும் விசாரிக்கல. இதுவரைக்கும் குற்றவாளிகளை யாரையும் கைதும் செய்யல. ஸ்டூடெண்ட் ஜெனியை யார் ரேப் பண்ணி கொலை பண்ணாங்கன்னு அந்த ஒரு குவெஸ்டின் இன்னும் இருந்துகிட்டே தான் இருக்கு. அதுக்காக தான் இந்த வழக்கு. நீங்க தனிப்பட்ட முறையில இந்த கேஸ் இங்க கொண்டு வர காரணம்? ஜெனி என்னோட ஃப்ரெண்ட் அண்ட் இந்த கேஸோட இன்வெஸ்டிகேஷன் சரியான முறையில் நடத்தப்படல யுவர் ஆனர். பொதுவான குற்றச்சாட்டுகளை வச்சு கேஸ் ஃபைல் பண்ணா அது கோர்ட்டோட நேரத்தை வீணாக்கும். சரியான ஆதாரங்களோ கேள்விகளோ இருந்தா நீங்க இந்த வழக்க தொடர கோர்ட் அனுமதிக்கும். அதுக்கான உத்தரவாதம் உங்களால கொடுக்க முடியுமா?
ஹைகோர்ட் இஷ்யூ பண்ண ஆர்டர் தாக்கல் பண்ணியிருக்கேன் யுவர் ஆனர். இந்த கோர்ட் எனக்கு துணையா நின்னா கண்டிப்பா ஜெனி வழக்குல நீதி கிடைக்கும். ஓகே, the court will accept this case. Thank you, Your Honor. இந்த கேஸ் விசாரிச்ச இன்ஸ்பெக்டர் ரத்தன், ஏசி துவாரகா இவங்க கிட்ட சில கேள்வி கேட்க விரும்புறேன். அதுக்கு இந்த கோர்ட் அனுமதி கொடுக்கும். வர புதன்கிழமை, அதாவது பிப்ரவரி 3ஆம் தேதி நீங்க விசாரணை தொடங்கலாம். Thank you, Your Honor. Mandamus petition 237/2024. Advocate Priyanka. Your Honor, ஜெனி ரேப் பண்ணி மர்டர் பண்ணப்பட்டதுக்கு பின்னால் ஜேவன் போலீஸ் ஸ்டேஷன் சப் இன்ஸ்பெக்டர் சத்தன் அவர்களால் எழுதப்பட்ட இந்த வழக்கோட எஃப்ஐஆர் நம்பர் 9Z/2019 under the sections 302/376 POCSO 2012. இது இறந்து போன ஜெனியோட போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட். Proceed. இன்ஸ்பெக்டர் ரத்தன் அவர்களை விசாரிக்கணும் யுவர் ஆனர். சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் ரத்தன். மனுக்கு எதிரா பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் ஆஜராகிறீங்களா? எஸ் கோட்டா. உங்க டிவிஷன்ல நடந்த ஒரு இம்பார்ட்டன்டான கொலை கேஸ், அதுவும் ஒரு ஸ்டூடெண்ட்டை ரேப் பண்ணி கொலை பண்ண ஒரு சென்சேஷனலான கேஸ். அது எப்படி இவ்வளவு அலட்சியமா டீல் பண்ணீங்க? நாங்க ஜெனினா தான் இந்த கேஸ் டீல் பண்ணோம். யாருக்கு ஃபேவரா? அப்ஜெக்ஷன் கோட்டா. இந்த வழக்கை சரியான முறையில் தான் விசாரிச்சிருக்காங்க. சிசிடிவி ஃபுட்டேஜ், டிசிஆர் ரிப்போர்ட், ஃபிங்கர் பிரிண்ட்ஸ், விட்னஸ் கொடுத்த ரிப்போர்ட் எதுவுமே குற்றவாளியை அடையாளப்படுத்தல. அதுக்காக அந்த கேஸை பெண்டிங்ல போட்டுருவீங்களா? கோட்டார், கேஸ் விசாரணையில் இருக்கும்போதே ஏசி துவாரகாவை டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க. அடுத்து கொஞ்ச நாள்லயே எஸ்ஏ சத்யனையும் வேற டிவிஷனுக்கு மாத்திட்டாங்க. புதுசா வந்தவங்களுக்கு கேஸை பத்தி தெரியல. அதனால ஒரு 6 மாசம் அவகாசம் கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். 2020 இறந்து போன ஜெனியோட அப்பா மிஸ்டர் வின்சன் அவர்கள் குவாரண்டோ ரிட் ஃபைல் பண்ணிருக்காங்க. அந்த பெட்டிஷன் மேல ஆக்ஷன் எடுத்த இதே கோர்ட் ஜேவன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு 6 months டைம் எக்ஸ்டென்ஷன் கொடுத்திருக்காங்க யுவர் ஆனர். பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் 2020லயே இந்த கோர்ட் J1 ஸ்டேஷனுக்கு சம்மன் கொடுத்து 6 மாசத்துக்குள்ளே கேஸ் முடிக்கணும்னு வார்னிங்கும் கொடுத்துருக்கு. நியாயமா பார்த்தா கண்டெம்ப்ட் ஆஃப் கோர்ட் கொடுத்துருக்கணும். கொரோனாவை காரணம் காட்டி தப்பிச்சிட்டீங்க. டைம் கொடுக்கறத பத்தி விசாரணை முடியும் போது பார்த்துக்கலாம். அவங்க கேட்கிற கேள்விகளுக்கு அரசு தரப்புல இருந்து முதல்ல பதில் சொல்லுங்க. எஸ் கோட்டா. ஜெனி மர்டர் நடந்த அதே வருஷம் பிப்ரவரி மாசம் வேளாச்சேரியில இன்னொரு மர்டர் நடந்துருச்சு. அந்த கேஸ்ல சாஜின் ஒருத்தரை இவரு தான் அக்யூஸ்னு சொல்லி ஹாஜர் பண்ணிருந்தாங்க. ஆனா குற்றம் நிரூபிக்கப்படாம அவர் விடுதலை பண்ணிட்டாங்க. அவர் உண்மையிலே நிரபராதி தான், அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. அப்படின்னா இந்த வழக்கோட உண்மையான குற்றவாளி யார்? இந்த கேஸ் டிவி நியூஸ்னு பெருசானதுனால போலியா ஒரு குற்றவாளியை ஹாஜர் பண்ண முடியல. இல்லனா ஜெனி கேஸையும் க்ளோஸ் பண்ணிருப்பாங்க. மிஸ் பிரியங்கா, உங்க ஃப்ரெண்டுக்காக டாக்டருக்கு படிக்காம சட்டத்தை படிச்சுட்டு கோர்ட்டுக்கு வந்திருக்கீங்க. அந்த துணிச்சலுக்காக என்னுடைய தனிப்பட்ட பாராட்டுக்கள். ஆனா போதுமான பிராக்டிஸ் இல்லாம, கோர்ட்டோட வரைமுறை தெரியாம, கருப்பு வாங்கி போட்ட உடனே கண்ணா பின்னான்னு கேள்வி கேட்கலான்ற மைண்ட் செட்ல வந்திருக்கீங்களே, அது தவறு. போலீஸ் அரெஸ்ட் பண்ண எத்தனையோ குற்றவாளிகள் குற்றம் நிரூபிக்கப்படாம ரிலீஸ் ஆயிருக்காங்க. அதுக்காக அவங்க நிரபராதின்னு உறுதியா சொல்ல முடியாது. வக்கீலோட வாத திறமையும் அதுல இருக்கு. இந்த 2 கேஸ் மட்டும் இல்ல யுவர் ஆனர். தமிழ்நாட்டிலேயே ஜெனி கேஸுக்கு முன்னாலேயும் பின்னாலேயும் ரேப் அண்ட் மர்டர்ல நிரூபிக்கப்படாத கேஸ் மொத்தம் 8. இந்த மாதிரி கொடூரமான செயல்களை செஞ்சுட்டு இருக்கிற குற்றவாளிகளை கண்டுபிடிக்க முடியலன்னா இந்த மாதிரி தப்பு அவங்க செஞ்சுட்டே தானே இருப்பாங்க. உங்க கேள்வி நியாயமானது. அதுக்காக ஆதங்கப்படத்தான் முடியும். ஆதாரமே இல்லாம கிடைச்சவங்களை பிடிச்சி தண்டனை வாங்கி தர முடியாது இல்ல. யுவர் ஆனர், நான் கேள்வி கேட்க விரும்பினது இன்ஸ்பெக்டர் கிட்ட. பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் எதுக்காக என்ன சமாதானப்படுத்த ட்ரை பண்றாருன்னு எனக்கு தெரியல. சாரி கோட்டா. பிரியங்கா, நீங்க கேட்க வேண்டியதை கேட்கலாம். அடையார் ஜெனி மர்டர் அண்ட் வேளாச்சேரி அனிதா மர்டர், இந்த 2 கேஸுமே சேம் டைப் ஆஃப் கேசஸ். இந்த 2 கேஸுமே இருக்கிற ஒற்றுமையை நீங்க கம்பேர் பண்ணீங்களா? ஆமா, பண்ணியிருக்கோம். ஜெனியோட பிரைவேட் பார்ட்ஸ்ல இருந்த மாதிரி சமன் சாம்பிள்ஸ்
அனிதாவுடைய மர்டர் ஸ்பாட்டில் இருந்து கிடைக்கல மேடம். நான் கேட்க வந்த விஷயம் அனிதா மர்டர் ஸ்பாட்ல இருந்து கிடைச்ச ஷூ தடம், அதாவது ஃபுட் பிரிண்ட். அந்த ஷூ சைஸ் 11. ஒரு 11 ஷூ சைஸ் போடுறவன் கண்டிப்பா உயரமானவனா தான் இருக்கணும். அந்த ஆங்கில கூட அக்யூஸ்ட தேடி இருக்கலாமே. குறுக்கிடுறதுக்கு மன்னிக்கணும் பெரியக்கா. சமீப காலம்ல தொடர் கொள்ளை வழக்கில் சிக்கின சிங்காரம்ன்ற குற்றவாளி, அவன் உயரம் 4 அடி 2 அங்குலம். அவன் 10ஆம் நம்பர் செருப்பு போட்டு எல்லாரையும் டைவர்ட் பண்ணிருக்கான். அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? சில கேஸ்ல அப்படியும் இருக்கலாம். இன்ஸ்பெக்டர் ரத்ன ஞாபகப்படுத்த விரும்புறேன், 4 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணு ரேப் பண்ணப்பட்டதா ஏசி துவாரகா கிட்ட புகார் கொடுத்திருக்கா. நீங்களும் உங்க டீம் கூட சேர்ந்து விசாரிச்சிருக்கீங்க. ஆனா அந்த குற்றவாளியை கண்டுபிடிக்க முடியல. ஆனாலும் அந்த பொண்ணு சொன்னபடி அந்த குற்றவாளி ஒரு 6 அடிக்கு மேல இருக்கணும். அப்படின்னா அவளை ரேப் பண்ணவனும் அனிதா கொலை கேஸ்ல மர்டர் பண்ண குற்றவாளியும் ஒருத்தரா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இருக்கலாம். ஆனா அவங்க 2 பேரும் ஒரே ஆளுன்னு எப்படி உறுதியா சொல்ல முடியும்? ஒன்னு கட்டிட தொழிலாளியை ரேப் பண்ணவன பிடிச்சிருக்கணும், இல்ல அனிதாவை ரேப் பண்ணி கொலை பண்ணவன பிடிச்சிருக்கணும். ரெண்டுமே நடக்கலையே. அதுக்காக 11 ஷூ சைஸ் உள்ள எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணிடுறோமா? உறுதியா நானும் சொல்லலையே. இந்த ஆங்கிலையும் திங்க் பண்ணி பார்த்துக்கலாமே. அது சரி. இந்த மாதிரி கேஸ்ல வியூகங்களை எல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு ப்ராக்டிக்கலா ஒர்க் அவுட் பண்ணோம். அதுதான் நாங்க ஃபாலோ பண்ணிட்டு இருந்தோம் மேடம். ஒவ்வொரு கேஸ்லயும் போலீஸ் ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணணும். இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் போலீஸ் என்ன செஞ்சிருக்காங்கன்னு கேட்கறத விட என்ன செய்யலன்னு சுட்டி காட்டினா குற்றவாளியை பிடிக்க உதவியா இருக்கும். தேவைப்பட்டா பிரியங்கா கொஞ்சம் டைம் எடுத்துக்கலாம். தேங்க்யூ ரோனா. கோட்டார், ஏசி துவாரகா வேற ஒரு கேஸ் விஷயமா போயிருக்கிறதுனால இனி கோர்ட்டுக்கு வர முடியல. அடுத்த இயரிங் வர திங்கட்கிழமை அன்னைக்கு ஏசி துவாரகா கண்டிப்பா ஆஜராகணும். எஸ் கோட்டார். இந்த ஜெனி கொலை கேஸை பத்தி உங்களுக்கு முழுசா ஞாபகம் இருக்கா? எஸ் யுவர் ஆனர். பிரியங்கா, நீங்க கேட்கலாம். தேங்க்யூ ரோனா. வணக்கம் துவாரகா மேம். வணக்கம். ஜெனி மர்டர் கேஸ்ல என்னையும் ஒரு சாட்சியா விசாரிச்சிருக்கீங்க. உங்களுக்கு மறந்துருக்காதுன்னு நினைக்கிறேன். எப்படி மறக்க முடியும்? அந்த கேஸ்ல இருந்து உங்களை வலுக்கட்டாயமா ரிலீவ் பண்ணிருக்காங்க, ரைட்? எஸ். நீங்க இந்த கேஸ்ல இருந்து ரிலீவ் ஆகும்போது அடுத்த வரவங்க கிட்ட இந்த கேஸ் ஒப்படைக்கணும், அதான முறை? ரைட். சரி, அப்புறம் ஏன் இந்த கேஸ் சம்பந்தப்பட்ட எந்த இன்ட்ராக்ஷன்லயும் கலந்துக்கல? நீங்க உங்களை ரிலீவ் பண்ணதுனால அப்படியே விட்டீங்க. இறந்தது ஒரு டாக்டர் ஆகக்கூடிய பொண்ணு. அந்த பொண்ணை இந்த நிலைமைக்கு ஏற்படுத்தின கல்பிரிட்ட பிடிச்சி தண்டனை கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன். அந்த கடமை உணர்ச்சி இருக்கிற உங்ககிட்ட 4 வருஷத்துக்கு முன்னாடி கட்டிட வேலை செய்யற ஒரு பொண்ணு, அடையாளம் தெரியாத ஒரு நபர் அவளை ரேப் பண்ணிருக்கான்னு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கா. ஆமா, அவளோட ஃபியூச்சர் பாதிக்கப்படக்கூடாதுன்னு எந்த கம்ப்ளைண்ட்டுமே ரெஜிஸ்டர் பண்ணாம மற்ற டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணி விசாரிக்க சொன்னேன். கூட வேலை செய்யறவங்க, அக்கம் பக்கத்துல உள்ள ரவுடிங்க, நார்த் இந்தியன்ஸ், அப்படி எல்லாரையும் விசாரிச்சு அந்த பொண்ணுகிட்டயே போட்டோஸ் காட்டி ஐடென்டிஃபை பண்ண சொன்னேன். பட் ஃபைன் பண்ண முடியல. அப்ப அந்த கேஸையும் நீங்க கடப்புல போட்டீங்க. கேஸ் ரெஜிஸ்டர் ஆகாதனால உங்களுக்கு பிரஷரும் இல்ல. அவர் ரேப் பண்ணப்பட்டதுக்கு ஏதாச்சும் ஆதாரம் இருக்கா? எஸ். அந்த பொண்ணோட மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் ரிப்போர்ட்ஸ் அண்ட் அவளோட சாரியில இருந்து கிடைச்ச செமன் ஸ்டெயின்ஸ். சரி, இந்த செமன் ஸ்டெயினும் ஜெனி மர்டர் ஸ்பாட்ல கிடைச்ச செமன் சாம்பிள்ஸும் நீங்க அனலைஸ் பண்ணீங்களா? எனக்கு இருந்த ஒர்க் ப்ரெஷர்ல விட்டு போச்சு. அப்போ உங்களுக்கு இருந்த ஒர்க் ப்ரெஷர்ல நீங்க அது கம்பேர் பண்ணல. இந்த கேஸோட மெயின் எவிடன்ஸே அந்த கெட்டிட வேலை செய்யற பொண்ணு அவங்க சேலையில இருந்து கிடைச்ச ஸ்பெர்ம் ஸ்டெயின், வேளாச்சேரி அனிதா கேஸ்ல மர்டர் ஸ்பாட்ல இருந்து கிடைச்ச ஷூ தடம் அண்ட் ஜெனி மர்டர் கேஸ்ல கிடைச்ச ஸ்பெர்ம் சாம்பிள். இத மூணத்தையும் கம்பேர் பண்ணியிருந்தா போலீஸ்னால அந்த குற்றவாளியை ஈஸியா கண்டுபிடிச்சிக்கலாமே. மேடம், கட்டட வேலை செய்யற பொண்ணு ரேப் பண்ணப்பட்ட கம்ப்ளைண்ட், அதாவது ரெஜிஸ்டர் பண்ணாத ஒரு கேஸோட டீடைல் ஒரு கமிஷனரோட பொண்ணுக்கு கிடைச்சிருக்கு. அப்படின்னா இந்த மாதிரி கான்ஃபிடென்ஷியலா இருக்கிற கேஸ் எல்லாம் தன்னை எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கிறதுக்காக பிரியங்கா பயன்படுத்திக்கிறாங்களோன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. ஜெனி கேஸ் நான் கையில எடுத்த உடனே ஒரு பொண்ணு என்ன பார்க்க வந்திருந்தா. என் பேரு அகிலா. நான் கட்டட வேலை செஞ்சுட்டு இருக்கேன். 4 வருஷத்துக்கு முன்னால சைதாப்பேட்டையில ஒரு கட்டிட வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது அப்போ யாருன்னே தெரியாத ஒருத்தன் என்ன ரேப் பண்ணிட்டான் மேடம்.
அன்னைக்கு நான் கத்தி இருந்தா அவன் என்ன கொன்னு இருப்பான். அவன் கையில கத்தியெல்லாம் வச்சிருந்தான். நல்லா 6 அடி உயரம், தாடியெல்லாம் வச்சிருந்தான். அதுக்கப்புறம் அவனை நான் பார்த்ததே இல்லை. பாதிக்கப்பட்ட அந்த பொண்ணோட கண்ணில் இருந்த அந்த வலியும் கோவம் இப்போ என் கண்ணிலே இருக்கு. நீங்க போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கலையா? அப்போ எனக்கு கல்யாணம் ஆகல. போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணல மேடம். ஆனா போலீஸ் கிட்ட சொன்னேன், அவங்க தேடினாங்க. ஆனா அவன் கிடைக்கல. சரி, அப்ப இத்தனை வருஷம் கழிச்சு என்கிட்ட வந்து ஏன் சொல்ற இத? கோர்ட்ல நடக்கிற கேஸை பத்தி நான் பேப்பர்ல படிச்சேன் மேடம். ஒருவேளை அந்த பொண்ணை கொலை பண்ணவன் என்ன ரேப் பண்ணவனா கூட இருக்கலாம்னு எனக்கு தோணுச்சு. சரி, அந்த அக்யூஸ்ட பிடிச்சும் முன்னாள் நிறுத்தினா உன்னால அடையாளம் கண்டுபிடிக்க முடியுமா? கண்டிப்பா மேடம். ஆனா கேஸ்ல மட்டும் சேர்க்காதீங்க. கண்டிப்பா சேர்க்க மாட்டேன், தைரியமா இரு. ஜெனி கொலை கேஸை என்கொயரி பண்ண போலீஸ் டீம் உங்களுக்கு தானே ரிப்போர்ட் பண்ணணும்? எஸ், இந்த கேஸை பத்தி நானும் என் டீமும் அதிகமா டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். ஒவ்வொரு அப்டேட்ஸும் கரெக்டா ஃபாலோ பண்ணியிருக்கோம். நான் உங்களை கொஸ்டின் பண்ற மாதிரி நினைச்சுக்காதீங்க. என்னோட டவுட்ஸ் கொஞ்சம் கிளியர் பண்ணி கொடுத்தா போதும். கேளுங்க. பொதுவா ஒரு கேஸ்ல எவிடன்ஸ் கிடைக்கல, இல்லைன்னா அந்த கேஸை ஹேண்டில் பண்ண முடியலன்னா உங்க அடுத்த மூவ் என்னவா இருக்கும்? எந்த ஒரு கேஸும் நாங்க க்ளோஸ் பண்ண மாட்டோம். கொலை செஞ்சு வெளியூர் போனவனை கூட 16 வருஷங்களுக்கு அப்புறமா அரெஸ்ட் பண்ணியிருக்கோம். வாவ், இன்ட்ரெஸ்டிங். உங்களால முடியும் நம்பும்போது இந்த சிபிசிஐடி, சிபிஐ இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்ஸ்லாம் உங்களுக்கு எப்படி யூஸ் ஆகுது? எங்க டிபார்ட்மெண்ட்டை விட அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு பவர் அதிகம். அதனால இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறாங்க. போலீஸ் டிபார்ட்மெண்ட் முடிக்காத எத்தனையோ கேசஸை மற்ற 2 டிபார்ட்மெண்ட்ஸ் முடிச்சிருக்காங்க, அப்படிதானே? ஆமா. உங்களுக்கு கிடைக்காத இன்ஃபர்மேஷன் அண்ட் எவிடன்ஸ் எப்படி அவங்களுக்கு கிடைக்குது? அதான் சொன்னேனே, அவங்களுக்கு எங்களை விட பவர் அதிகம்னு. பவர் இல்லாத டிபார்ட்மெண்ட் இருக்கிறதுக்கு நீங்க இல்லாமலே இருக்கலாமே. என்னோட கேள்விகள் முடிஞ்சிருச்சு, யுவர் ஆனர். துவாரகா, யூ கேன் கோ. எஸ் மேம். எல்லாரும் சட்டத்தை கையில் எடுத்துட முடியாது. அதுக்காக எல்லாரும் எல்லாத்தையும் அதிகாரம் பண்ணவும் முடியாது. அதுக்குன்னு ஒரு வரையறை இருக்கு. அப்படிதான் அரசியலமைப்பு சட்டம் இருக்கு. இதெல்லாம் படிச்சுட்டு வந்து உங்க ஐடியாவை சொல்லுங்க. படிச்சுட்டு வந்தனால தான் கேள்வி கேட்கிறேன், பப்ளிக் ப்ராசிக்யூட்டர். பிரியங்கா குறிப்பிட்ட அந்த மெடிக்கல் டெஸ்ட்டை மேட்ச் பண்ணி ரிப்போர்ட் எடுங்க. ஒருவேளை அது மேட்ச் ஆனா குற்றவாளியை கைது செய்வதற்குள்ள நடவடிக்கை எடுங்க. வழக்கை நான் 16ஆம் தேதிக்கு ஒத்தி வைக்கிறேன். எஸ் கோர்ட். தேங்க் யூ ராணா. சிட். அந்த பில்டிங் ஒர்க்கர் அகிலா கேஸ்ல கிடைச்ச செமன் சாம்பிளும் ஜெனி கேஸ்ல கிடைச்ச செமன் சாம்பிளும் மேட்ச் ஆகுதான்னு டெஸ்ட் பண்ணி பாருங்க. இம்மீடியட்டா எனக்கு அது ரிப்போர்ட் வேணும். ஓகே, நீங்க போகலாம். எஸ் மேம். ரிப்போர்ட் என்னாச்சு? ரிசல்ட் கிடைச்சிருச்சா? வந்துருச்சு மேம். என்னாச்சு? மேட்ச் ஆகுது மேம். வெரி குட். இமிடியேட்டா இந்த கேஸ பத்தின எல்லா டீடைல்ஸும் எல்லா போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க. ஃபாரன்சிக் ரிப்போர்ட் சேர்த்து ஃபார்வர்ட் பண்ணுங்க. இதே மாதிரி சிமிலர் கேஸ்ல யாராவது அரெஸ்ட் ஆயிருந்தா இந்த கேஸ் ரிப்போர்ட் வச்சு செக் பண்ண சொல்லுங்க. ஓகே, காட் இட். யூ மே கோ. ஓகே. அட்வொகேட் பிரியங்கா தரப்புல இருந்து எடுத்து கொடுத்த ஆர்கியூமெண்ட், அவங்க கொடுத்த இன்ஸ் இந்த கேஸ்க்கு ரொம்ப உதவியா இருந்துச்சு. பாதிக்கப்பட்டவ ட்ரெஸ்ல இருந்த செமன் ஸ்டெயினும் ஸ்டூடெண்ட் ஜெனியோட மர்டர் ஸ்பாட்ல இருந்து கிடைச்ச செமன் சாம்பிளும் ரெண்டும் மேட்ச் ஆயிருக்கு. இந்த விஷயத்தை கோர்ட்டும் வக்கீலும் சொல்லி தான் காவல்துறை எடுத்துக்கணுமா? வாட் அ ஷேம். இவங்க 2 பேரும் பாதிக்கப்பட்டது ஒருத்தனாலனா அப்போ அனிதாவை கொலை பண்ணதும் இவனாதான் இருக்கணும். இப்படி தொடர்ச்சியா கொலை கற்பழிப்புன்னு பண்றவன் ஒருத்தன்னா அவன் யாரு? இவன் ஏற்கனவே வழக்குகள்ல சிக்கியிருக்கானா, இல்ல போலீஸ் கண்ல மண்ணை தூவிட்டு தப்பிச்சிட்டு சுத்துற சைக்கோவா? இத உடனடியா கண்டுபிடிச்சாகணும்.
இதோட சீரியஸ்னஸ் என்னன்னு காவல்துறைக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அவனால பாதிக்கப்பட்டவங்க, கொலை செய்யப்பட்டவங்க இன்னும் எத்தனை பேர் இருப்பாங்கன்னு நினைக்கும் போது ரொம்ப பயமா இருக்கு. நான் சொன்ன மாதிரி எல்லா ஸ்டேஷனுக்கும் இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணியாச்சா? எனி இம்ப்ரூவ்மெண்ட்? நோ மேம். தமிழ்நாட்டுல எல்லா ஜெயிலையும் மொத்தம் எத்தனை அக்யூஸ்ட் லிஸ்ட் எடுங்க. ஓகே. ஐ மீன் இந்த மாதிரி கேஸ்ல அரெஸ்ட் ஆன அக்யூஸ்டுகளோட மொத்த லிஸ்டே எடுங்க. ஓகே மேம். மோரோவர் 6 அடிக்கு மேல எவன் இருந்தாலும் அவனை ஸ்பெசிஃபிக்கா தூக்குங்க. உடனே இமிடியேட்டா ரிப்போர்ட் கொடுங்க. ஷூர். ஓகே? எஸ் மேம். மிஸ் பிரியங்கா, ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? இந்த குற்றவாளி தன்னை காப்பாத்திக்கிறதுக்காக எந்த எக்ஸ்ட்ரீம் வரைக்கும் போவான். அவன் ஏன் தமிழ்நாட்டிலே இருக்கணும்? வெளி மாநிலத்துக்கு கூட போயிருக்கலாமே. அந்த குற்றவாளி உயிரோட இருக்கானா இல்லையான்னு கூட காவல்துறைக்கு தெரியாது. ஜெனி ரேப் கேஸ் மாதிரி கேரளா ஸ்டேட் பாலக்காடு ஜில்லாவில் ஒரு பொண்ணை வீட்லயே ரேப் பண்ணி மர்டர் பண்ணிருக்காங்க. அதுவும் ஜெனி கேஸ் மாதிரி ஒரு ப்ரூட்டல் ரேப். அதுக்கு அடுத்த மாசங்கள்ல தமிழ்நாட்டுல மயிலாடுதுறைன்னு ஒரு கிராமத்துல இதே மாதிரி சம்பவம் நடந்திருக்கு. அங்கங்க நடக்கிற இந்த மாதிரி சம்பவங்களை கம்பேர் பண்ணி பார்க்காதனாலதான் இந்த மாதிரி சம்பவங்கள் தொடர்ந்துட்டே இருக்கு. 1985 to 95 பீரியட்ல கொல்கத்தால ஒரு சீரியல் கில்லரோட வாக்குமூலத்தை நான் படிச்சிருக்கேன். அவன் ஒரு கேஸ்ல மர்டர் பண்ணதுக்கு அப்புறம் இன்னொரு கேஸ்ல வேணும்னே போய் கைதியா ஜெயிலுக்கு போயிடுறான். அதுக்கப்புறம் ஒரு 5000-10,000 ஃபைன் அடைச்சிட்டு வெளியே வந்துடுறான். இந்த மாதிரி டாக்டிக்ஸ் தான் இப்ப இருக்கிற கூலிப்படைங்க ஜெயிலுக்குள்ள பிளான் பண்ணி வெளியில ஒர்க் அவுட் பண்ணி அந்த கேஸுக்கு இன்னொருத்தர ஹாஜர் பண்ணி அந்த கேஸே இல்லாம பண்ணிடுறாங்க. Sit. What about the reports? என்னாச்சு? நான் சொன்ன மாதிரி எல்லா ஜெயில இருக்க அக்யூஸ்ட செக் பண்ணீங்களா? பண்ணோம் மேடம். ஆனா யாருக்குமே மேட்ச் ஆகல. நம்ம எந்த சேஃப்டியோட இந்த நாட்டுல வாழ போறோம்? நமக்கு இப்ப யாரு பாதுகாப்பு தர்றது? Your Honor, இது என்னோட அசம்ஷன்ஸ். ஒருவேளை இந்த கேஸ் சம்பந்தப்பட்ட அக்யூஸ்டும் இந்த மாதிரி டாக்டிக்ஸ் யூஸ் பண்ணிருக்கலாம். ரேப் மர்டர் நடந்ததுக்கு அடுத்த நாள் வேற ஏதாச்சும் ஒரு கேஸ்ல வால்ட்ரே அரெஸ்ட் ஆயிருக்கலாம். அப்படியே அரெஸ்ட் ஆனவ ஒருத்தனானான்னு செக் பண்ணிட்டு அவன்கிட்ட இந்த DNA அண்ட் செமன் டெஸ்ட் எடுத்தோம்னா மேபி கண்டுபிடிக்கிறது வாய்ப்பு இருக்கு, யுவர் ஆனர். பேப்பர், சோஷியல் மீடியா, நியூஸ் நம்ம டிபார்ட்மெண்ட்டோட பேரே டேமேஜ் இருக்கு. இந்த கேஸில் எல்லாருமே அசல்ட்டாக இருந்திருக்கும், இன்க்ளூடிங் மீ. அடுத்த ஹியரிங்குள்ள ஏதாவது ரிப்போர்ட்டோட ஜட்ஜுக்கு முன்னால் நிற்கணும். அப்படி ஏதாவது பண்ண முடியுமா? சார், நான் டிரான்ஸ்ஃபரா இருந்தாலும் எனி டைம் இந்த கேஸ்ல ஏதாவது கிடைக்குமா இருந்தா சார் தேடிட்டு இருக்கிறேன். பட் இது வரைக்குமே ஒன்றும் கிடைக்கல. என் பொண்ணை பற்றி எனக்கு நல்லா தெரியும். அவ எதுவும் கிடைக்காம ஸ்ட்ராங்கா ஆர்கியூ பண்ண மாட்டான். நமக்கு முன்னாடி அவ அக்யூஸை பற்றி ஏதாவது தகவல் கொடுத்தா அதை விட அவமானம் வேற எதுவும் இல்லை. பிரியங்கா உங்க பொண்ணு தானே சார்? நீங்களே அவங்க கிட்ட பேசலாமே. பிரியங்காவும் ஜெனி கேஸ்ல ஒரு விட்னஸ் தான். அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த ஃபர்ஸ்ட் என்கொயரியில ஏன் நம்ம கிட்ட மறைச்சிருக்க கூடாது? அப்படி இருக்காது. நம்ம டிபார்ட்மெண்டால பண்ண முடியாம தான் அவன் வக்கீல் கொட்ட போட்டு நம்ம முன்னாடி ஆப்போசிட் எடுக்கிறான். நெவர் கிட்ட இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணா அது எத்திக்ஸ் இல்லை. யூ நோ ஒன் திங் மிஸ் தாரகா, அக்யூஸை கண்டுபிடிக்க வேண்டியது நம்மளோட டியூட்டி. அது சீக்கிரமா பண்ணுங்க. Got it, sir. சார் சார் கண்டிப்பா சார் பண்ணலாம் சார். சீஃப் செக்ரட்டரியோட ஃபோன். நான் அன்னைக்கு உங்ககிட்ட சொன்னேன், உங்களால முடியலன்னா ரிப்போர்ட் பண்ணுங்க. இப்ப என்னதான் கேட்கறான்? கிளிக்கிறான். என்ன பண்றது தெரியல. இந்த மாதிரி கேஸ்ல அரெஸ்ட் ஆனா எல்லாரோட லிஸ்ட் எடுத்து மேட்ச் பண்ணுங்க சார். நாட் ஓன்லி இன் தமிழ்நாடு. Got it? Yes, sir. Yes, sir. So, accused யாரும் நம்ம ஊர்ல இல்ல. I mean, தமிழ்நாட்டிலே இல்ல. பக்கத்து ஸ்டேட்டான கேரளா, கர்நாடகா, ஆந்திரா இந்த 3 ஸ்டேட்லயே அக்யூஸ் லிஸ்ட் நம்ம செக் பண்ணணும். நீங்களே டீமா பிரிஞ்சு அந்த ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுங்க. அதுக்கான பெர்மிஷன் நம்ம கையில இருக்கு. ஓகே?
எனி இன்ஃபர்மேஷன்? நோ மேடம். ஆந்திராவில் இருக்கிற எல்லா அக்யூஸ் லிஸ்ட்டையும் செக் பண்ணி பார்த்துட்டேன் மேடம். எதுவுமே மேட்ச் ஆகல. அப்படியா? உங்க சைடுல இருந்து ஏதாவது? கர்நாடகா ஜெயில ஃபுல்லா பார்த்தாச்சு மேடம். எதுவுமே மேட்ச் ஆகல. உட்காருங்க. உங்க சைடுல ஏதாவது குட் நியூஸ்? எஸ் மேம், கண்டிப்பா இருக்கு மேம். நமக்கு ஒரு சஸ்பெக்ட் மட்டும் இப்போ வரைக்கும் கன்ஃபார்ம் ஆகாம இருக்கு. இன்னும் half an hourல we are expecting a call from Kerala police. நம்ம சொன்ன ஐடென்டிஃபிகேஷன், நம்ம கொடுத்த ஃபாரன்சிக் ரிப்போர்ட் ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு மேம். இப்போ கேரளா போலீஸ் ஓகே சொன்னா we can go ahead. எஸ் சார். ஓகே சார். ஓகே சரி, நாங்கள் இமீடியட்டாக கிளம்பி கண்ணூர் வரோம். ஓகே சார், கம். ஓகே சார். ஓகே ஏதாவது அப்டேஷன்? மேம், நாமெல்லாம் எதிர்பார்த்த மாதிரி அந்த அக்யூஸ் கிடைச்சிட்டான் மேம். அவன் கண்ணூர் ஜெயிலில் தான் இருக்கான். Yes. Good. Let's go. Excuse me, sir. Sir. உட்காருங்க. Thank you. Sir. அவனை விழிச்சுண்டு வா. சொல்லுங்க. டிபார்ட்மெண்ட்லயே ரொம்ப ப்ரெஷரான கேஸ் இது. ஓகே சார். அதான் இவ்வளோ ஸ்டேட்ல நாங்கள் தேடிட்டு இருந்தோம். இங்கே இருந்த நியூஸ் கிடைச்சதுக்கு அப்புறம் தான் மைண்டு கொஞ்சம் ஃப்ரீ ஆச்சு. சார், ரொம்ப நாளாக இவனை தான் தேடிட்டு இருக்கோம். தமிழ்நாடு, கர்நாடகா, ஆந்திரா எங்கே தேடியும் கிடைக்கல. கடைசியில் இங்கே இருந்திருக்கான். இமீடியட்டாக நான் ஹேண்ட் ஓவர் பண்ணணும் சார். ஓகே. 3 மர்டர் பண்ணியிருக்காங்க. சார், இவன் தான். நாய் பொறுக்கி நீ ஸ்டேஷனுக்கு தானே வருவ? நான் அங்க வச்சு பொழக்கிறேன். பாரதேசி நாய். ஏய், இருக்குடா உனக்கு. ஏமாத்தல ஆயே வண்டிடு. 5 வருடங்களுக்கு முன்பு கொடூரமாக வன்புணர்வு செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்ட மாணவி ஜெனி வழக்கில் புதிய திருப்பமாக சென்னை காவல்துறை கொலையாளி சின்னன் என்பவரை கேரள மாநிலம் கண்ணூர் மத்திய சிறையிலிருந்து கைது செய்துள்ளது. நாளை அவரை சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவார்கள் என்று காவல்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றது.
போடா இங்க போடா டேய் ஏய் இங்க வாடா ஓ ஏய் இங்க வாடா வாடா இங்க வா மேடம் பேசு போடு முட்டி போடு போடு பேசுடா ஓடா மேடம் பேசு வட கொலகார நாயே மொத்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டையும் அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி கோர்ட்ல நிக்க வச்சுட்டேடா மொத்த பொறுக்க நாயே எடுங்கடா ஏய் வாடா போ போ வண்டியில ஏத்திங்க விட போடா தூக்க ஒளி போடுறா ஏய் ஏறா ஏத்திங்க மேல ஏறா போடா உள்ள போ போ ஏறா கடந்த 5 ஆண்டுகளுக்கு முன்பு கொலை செய்யப்பட்ட மாணவி ஜெனி கொலை வழக்கில் குற்றவாளி கைது செய்யப்பட்டு இப்ப நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துறாங்க காவல்துறையினர். இதனால உயர்நீதிமன்ற வளாகமே பயங்கர பரபரப்பா காணப்படுது. குற்றவாளி மேல பொதுமக்களும் வக்கீல்களும் கொலை நடத்துறாங்க. இந்த காட்சிகளை நம்ம நேரலையில பார்த்துட்டு இருக்கிறோம். குற்றவாளிக்கு எந்த பாதிப்பு ஏற்படாத வகையில அவரை நீதிமன்றத்தில் பாதுகாப்பு ஒப்படைக்கணுன்றதுக்காக போலீசார் திணறி வருகின்றனர். நீதிமன்றத்தில் இந்த குற்றவாளியை ஆஜர்படுத்த போலீசார் உள்ள கூட்டு போயிட்டு இருக்காங்க. பப்ளிக் ப்ராசிக்யூட்டர், குற்றம் சாட்டப்பட்ட நபரிடம் நீங்க கேள்வி கேட்கலாம். தேங்க்யூ கோட்டா. சினா, அதான் உன் பேரு. ஸ்டூடெண்ட் ஜெனியை ரேப் பண்ணி கொண்டது, அப்புறம் வேளச்சேரி அனிதாவை ரேப் பண்ணி கொண்டது, நீங்க பண்ண குற்றங்களுக்கு ஆதாரங்கள் இருக்கு. இது மட்டும்தானா? இன்னும் உங்க லிஸ்ட்ல யாரெல்லாம் இருந்திருக்காங்க? நீங்க அமைதியா இருக்கிறனால எதுவும் மறைக்க முடியாது. அப்புறம் உங்களை போலீஸ் விசாரணைக்கு அனுப்ப வேண்டியது இருக்கும். எதனால இந்த குற்றத்தை பண்ணீங்க? மன ரீதியான பிரச்சனையா இல்ல வேற ஏதாவது காரணமா? இல்ல நீங்க பண்ண குற்றத்துக்கு வேற யாராவது குறிப்பிட விரும்புறீங்களா? எத்தனை கனவோட இருந்தாடா ஜெனி? அவளை ஏன்டா இப்படி பண்ண தப்ப திருப்பியும் பண்ணிருக்க. ஒரு சைக்கோ மாதிரி நடந்திருக்க. கண்டிப்பா நீ இதோட நிறுத்திருக்க மாட்டேன். இன்னும் எத்தனை பேரோட லைஃப் தான் அழிச்சிருக்க? சொல்டா, அவங்களாம் என்ன தப்பு பண்ணாங்க? நீ எங்க இருந்து ஆரம்பிச்சதெல்லாம்? பிரியங்கா, கூல். சாரி மேம். நான் எந்த பொண்ணை அனுபவிக்க ஆசைப்படுறேனோ கண்டிப்பா அந்த பொண்ணை நான் அனுபவிச்சே ஆவேன். ஒரு பொண்ணை பார்த்த உடனே அவங்களோட ட்ரெஸ், அவங்களோட பாடி ஸ்ட்ரக்சர், அதை பார்த்த உடனே எனக்கு ஒரு ஆசை வரும். அவங்கள உடனே அனுபவிக்கணும்னு நினைப்பேன். ஃபாலோ பண்ண ஆரம்பிப்பேன். அவங்கள ட்ராக் பண்ணுவேன். அவங்க வீட்டுக்குள்ள யாரும் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்ட உடனே அவங்க வீட்டுக்குள்ள போவேன். கத்திய காட்டி மிரட்டி அவங்கள ரேப் பண்ண ட்ரை பண்ணுவேன். அவங்க ஒத்துக்கிட்டா என்னோட ஆசையை தீர்த்துக்கிட்டு வந்துடுவேன். அப்படி இல்லைன்னா நான் மாட்டிக்கிற சூழ்நிலை வரும்போது அவங்கள கொன்னுடுவேன். அப்படி நான் கொலை பண்ண பொண்ணு தான் அனிதா.
கன்ஸ்ட்ரக்ஷன் வேலை செய்யற பொண்ணை ரேப் பண்ண ட்ரை பண்ண. அந்த பொண்ணை கத்திய காட்டி மிரட்டின. நல்லா 6 அடி உயரம், தாடி எல்லாம் வச்சிருந்தான். அன்னைக்கு நான் கத்தி இருந்தா அவன் என்ன கொன்னு இருப்பான். அவன் கையில கத்தியெல்லாம் வச்சிருந்தான். நான் அதே மாதிரி இன்னொரு பொண்ணை ரேப் பண்ண ஃபாலோ பண்ணும்போது அவங்க வீட்டில் இருக்கிறவங்க என்ன பிடிச்சிட்டாங்க. பிடிச்சி போலீஸில் ஹேண்ட் ஓவர் பண்ணும்போது அவங்க சொன்ன கம்ப்ளைண்ட் அவங்க வீட்டில் நான் திருட வந்ததா சொன்னாங்க. அப்போதான் நான் புரிஞ்சுக்கிட்டேன், நம்ம வீடு புகுந்து ரேப் பண்ணாலும் அந்த வீட்டில் இருக்கிறவங்க சொசைட்டிக்கு பயந்து இந்த மாதிரி தான் கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்கன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். நான் ஜெனியை முதல்ல ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் தான் பார்த்தேன். அதுக்கப்புறம் அவளை ஜிம்ல பார்த்தேன். அவ மேல இருந்த ஆசை வெறியா மாறுச்சு. அவளை அடையணுங்கிற எண்ணம் மனசுக்குள்ள ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்துச்சு. ஒரு நாள் அவங்க அப்பா அம்மா ஊருக்கு கிளம்புறது தெரிஞ்சுக்கிட்டேன். ஜெனியை அனுபவிச்சே ஆகணும்னு நான் முடிவெடுத்தேன். அதுக்காக அவ எங்கெங்கெல்லாம் போனாலோ நானும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணேன். அன்னைக்கு நைட்டு அவ வீட்டுக்கிட்ட நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அவளை ஃபாலோ பண்ணி மேல போனேன். ஜெனி அவளோட வீட்டு டோரை திறந்த சவுண்ட் எனக்கு கேட்டுச்சு. ஆனா அந்த டோரை அவ திரும்ப லாக் பண்ணலங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். அவ வெளியே போன அந்த நேரத்துல நான் வீட்டுக்குள்ள போயிட்டேன். வீட்டுக்குள்ள வந்த ஜெனி அவங்க அம்மாக்கு ஃபோன் பண்ணா. அவங்க அம்மா வரத்துக்கு 3 மணி நேரம் ஆகுங்கிறத ஜெனி அவங்க அம்மா கிட்ட பேசினதை வச்சு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். உடனே அவளோட பாய் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணா. அவனும் வரலங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அப்புறம் ஜெனி குளிச்சுட்டு வந்தா. அப்போ நான் பின் பக்கமா போய் அவ வாயை பொத்தி அந்த பெட்ல கட்டி போட்டேன்.
வச்சேன். ஒன்னு ரெண்டு முறை நான் அனுபவிக்கும் போது அமைதியா இருந்த ஜெனி, நான் மூணாவது வாட்டி அனுபவிக்கும் போது ஒரு காலிங் பெல் சத்தம் கேட்டுச்சு. அந்த பெல் சத்தம் கேட்டதும் ஜெனி ஆக்ரோஷமா செயல்பட்டா. அதுக்கப்புறம் நான் மறைச்சு வச்சிருந்த கத்தி எடுத்து அவளை குத்த ஆரம்பிச்சேன். அவ ஸ்பாட்லயே இறந்துட்டா. அவ செத்துட்டாங்கிறத தெரிஞ்சுட்டு நான் அங்கிருந்து எஸ்கேப் ஆயிட்டேன். ஜெனியோட கேஸ்ல என்ன போலீஸ் ரொம்ப தீவிரமா தேடுறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டப்ப நான் வேற ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டு ஜெயிலுக்குள்ள போயிட்டேன். பொதுவா நான் இந்த மாதிரி பெரிய தப்பு பண்றப்ப ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டு ஜெயிலுக்குள்ள போறது வழக்கம். ஏன்னா கொலைகாரன வெளியில தானே தேடுவாங்க, உள்ள தேட மாட்டாங்கல்ல. அதுதான் என்னோட பிளான் எப்பவுமே. என் பொண்ணை எப்படி எல்லாம் வளர்த்தேன், அவளை இப்படி பண்ணிட்டு கொலைகாரன் நாயே. ஆர்டர் ஆர்டர். கோர்ட் இந்த மாதிரி செயல்களை அனுமதிக்காது. போலீஸ். இந்த அக்யூஸ்ட் மேல சைக்காட்ரிஸ்ட் ஒப்பீனியன் வாங்கிட்டு பாதிக்கப்பட்ட அந்த பெண்ணை என் முன்னாடி கொண்டு வந்து ஐடென்டிட்டி ப்ரூவ் பண்ண சொல்லுங்க. நெக்ஸ்ட் ஹியரிங் நாளை மறுநாள். சாரி யுவர் ஆனர், பாதிக்கப்பட்ட பொண்ணு கோர்ட்டுக்கு வந்து சாட்சி சொன்னா அவங்க ஃபியூச்சர் பாதிக்கப்படும்னு பயப்படுறாங்க. அது உண்மையும் தான். அவங்கள தனி அறையில் விசாரிச்சா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஓகே, என்கொயரி அன்னைக்கு அக்யூஸ்ட் என் ரூம் கூட்டிட்டு வாங்க. அது வரைக்கும் போலீஸ் காவல்ல வச்சு அவரை விசாரிக்கிறதுக்கு நான் அனுமதிக்கிறேன். குற்றவாளி சார்பா வாதாடுறதுக்கு யாராவது வக்கீலுங்க இருக்காங்களா? அரசு தரப்புல ஏதாவது ஏற்பாடு பண்ணுமான்னு கேட்டுக்கோங்க. தைரியமா சொல்லு. மேடம், அன்னைக்கு நான் கட்டட வேலைக்கு போயிருந்தேன். அங்க யாருமே இல்ல. அப்போ யாரோ பெரிய உருவம் வரா மாதிரி இருந்துச்சு. 6 அடிக்கு மேல இருந்தான். கையில கத்தி வர வச்சிருந்தான். என் வாய பொத்தி மிரட்டினா மேடம். நான் ஏதாவது பேசியிருந்தேன் என்ன குத்தி இருப்பான். அப்புறம் என்ன நடந்துச்சு? சரி சரி, அழாத அழாத. அவனை நேர்ல பார்த்தா உங்களால அடையாளம் காட்ட முடியுமா? முடியும் மேடம். எஸ் மேம். மேம், நீங்க சொல்லியிருந்த டெஸ்ட் எடுத்தாச்சு மேம். கொடுங்க. இதுல அவனுக்கு எந்த ப்ராப்ளம் இல்லை மேடம். ஓகே, எல்லாத்தையும் செக் பண்ணிட்டீங்களா? எஸ் மேடம். ஒரு பொண்ணுன்னு பார்க்காம இப்படியெல்லாம் நடந்திருக்கே, உனக்கே நல்லா இருக்கா? ஃப்ரீயா இருக்கியம்மா? பேசலாமேப்பா. ஒரு அப்பாவா உன்னை நினைச்சு பெருமைப்பட வச்சிருக்க பிரியங்கா. ஆனா ஒரு போலீஸா நினைச்சு பார்த்தா ஒட்டுமொத்த டிபார்ட்மெண்ட்டும் உங்ககிட்ட தோத்து இருக்கும். என் பொண்ணு எம்பிபிஎஸ் படிக்காம லா படிக்கணும்னு ஆசைப்பட்ட போது ஏன் எதுக்கு இந்த கேள்வி கேட்கணும்னு தோணல. என்னன்னா
என் பொண்ணு ஒரு விஷயத்தை யோசிச்சு தான் செய்வான்னு நம்பிக்கை தான். ஜெனியோட கேஸை ரீஓபன் பண்ணும்போது எதுக்கு தேவையில்லாத வேலைன்னு நினைச்சேன். இந்த கேஸ்ல எவ்வளோ டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணியிருக்கேன். ஏன் முன்னால என்கிட்ட இதை ஷேர் பண்ணல? என் மேல நம்பிக்கை இல்லாமலா? உங்க மேல நம்பிக்கை இல்லாம இல்லப்பா, உங்க டிபார்ட்மெண்ட் மேல நம்பிக்கை இல்லை. இந்த கேஸ் எடுத்த உடனே எனக்கு டிபார்ட்மெண்ட்டில் இருந்த ஏகப்பட்ட ப்ரெஷர். அதெல்லாம் உன்னை எஃபெக்ட் பண்ணக்கூடாதுன்னு நான் எதுவும் உங்ககிட்ட கேட்கல. இந்த கேஸில் இன்னும் நிறைய ஃபைல்ஸ் ஓப்பன் ஆகலாம். அதுவும் உன்னை பாதிச்சிட கூடாதுன்னு நான் பயப்படுறேன். ஸோ பி கேர்ஃபுல். ஒரு போலீஸ் ஆஃபீஸர் தன்னோட பொண்ணுக்கே ஒரு ஆபத்துன்னு பயப்படுறாருன்னா உங்க டிபார்ட்மெண்ட் எவ்வளோ வீக்கா இருக்கு நீங்க ஒத்துக்கிறீங்களாப்பா? முதல்ல நான் உன்னோட அப்பா, அதுக்கப்புறம் தான் போலீஸ். ஒரு அப்பாவா எனக்கு பயமா இருக்கு. ஆனா ஒரு போலீஸா இல்ல. பிரியங்கா தொடங்கின இந்த கேஸ் வழக்கம் போல விசாரணையா தான் இருக்கும்னு நினைச்சேன். ஆனா இந்த கேஸால குற்றவாளி கைது செய்யப்பட்டு அதனால நிறைய முடிச்சுகள் அவிழ்க்கப்பட்டிருக்கு. இந்த குற்றவாளி கைது செய்யப்படாம இருந்திருந்தா இன்னும் எத்தனையோ பெரிய சம்பவங்கள் நடந்திருக்கும்னு நினைக்கும் போது பயமா இருக்கு. பிரியங்காவிற்கு இந்த கோர்ட் பாராட்டுகளை தெரிவிக்கிறது. பிரியங்கா, இந்த கோர்ட்ல நீங்க கேட்க வேண்டியதை தாராளமா கேட்கலாம். தேங்க்யூ ரோனா. குற்றவாளிகளை கண்டுபிடிக்கிறது மட்டும் காவல்துறையோட வேலை இல்லை. குற்றம் நடக்காம தடுக்கணும், அதுக்கு சட்டம் வழி செய்யணும். பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் நம்ம நாட்டோட சட்டத்தை பத்தி சொன்னார். எல்லாரும் சட்டத்தை கையில் எடுக்கக்கூடாது, அது ஒரு நெகட்டிவ் தொட்டில். சட்டம் தான் கடமை செய்யும், ஆனா சட்டமே கடமை செய்யறதுக்கு தடையா இருக்கக்கூடாது. சட்டம் நம்ம காப்பாத்துங்கிற நம்பிக்கையில பெண்கள் கேர்லெஸ்ஸா இருந்துடக்கூடாது. நம்ம அட்ராக்ஷன் மற்றவங்களை டிஸ்டர்ப் பண்ணாம இருக்கணும். பேரண்ட்ஸும் தன்னோட பிள்ளைங்களோட ஆக்டிவிட்டீஸை நோட் பண்ணணும். ஸ்டூடெண்ட்ஸ், ஒர்க்கிங் உமன், வீட்டில் தனியாக இருக்கிற பெண்கள்னு எந்த இடத்துலையும் நம்ம சேஃப் இல்லை. 5 வயசு குழந்தையில இருந்து 60 வயசு கிழவிய வரைக்கும் செக்ஷுவலி அபியூஸ் பண்ற மிருகங்கள் இந்த நாட்டில் இருக்குதான் செய்றாங்க. அவங்களும் ஒரு பொண்ணோட வயத்துல பிறந்திருக்காங்கன்னு மறந்துடுறாங்க. ஸ்கூல்ல சொல்லி கொடுக்குற வாத்தியார்ல இருந்து வேலை செய்யற இடம் வரைக்கும் ஒவ்வொருத்தோட பார்வையும் வித்தியாசமாவும் விகாரமாவும் இருக்கு. நம்மளை சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரியறதுக்கு நம்மளே சிசிடிவி கேமராவா மாத்த வேண்டியதா இருக்கு. தப்பு பண்றவனுக்கு கிடைக்கிற தண்டனை அடுத்தவனுக்கு தப்பு பண்ற எண்ணம் வராத அளவுக்கு இருக்கணும். ரைட். இந்த வழக்குக்கு அனுமதி கொடுத்து பாராட்டின நீதிபதிக்கும் நீதிமன்றத்துக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். குற்றவாளியே குற்றத்தை ஒத்துக்கிட்டதுனால அவனுக்கு வழங்க வேண்டிய தண்டனைய குறைக்கலாங்கிற விதிய இந்த மாதிரி கேஸ்ல கொடுக்க முடியாது. பிரியங்கா சொன்ன மாதிரி சட்டத்துல ஓட்டை இல்லைன்னு சொல்ல முடியாது. நான் ஒன்னு சொல்லிக்க விரும்புறேன். பேரண்ட்ஸும் ஸ்டூடெண்ட்ஸும் அவங்க பக்கம் இருக்கிற தப்ப சரி பண்ணிக்கணும். அவங்களுடைய பிஹேவியர்ஸ், ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் இதெல்லாம் தப்பு பண்ணாதவங்களை கூட தப்பு பண்ண வைக்கும். இந்த குற்றவாளியை பொறுத்த வரைக்கும் அவன் பண்ண தப்புக்கு மன்னிப்பே இருக்கக்கூடாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். இதே குற்றவாளி இந்த கோர்ட் கொடுத்த தண்டனை எதிர்த்து ஹைகோர்ட்டுக்கு போலாம், சுப்ரீம் கோர்ட்டுக்கு போலாம். அது விசாரணை முடிஞ்சு தண்டனை கிடைக்கிற வரைக்கும் இன்னும் எத்தனை வருஷம் வேணாலும் ஆகலாம். அதுக்கு என்னால உத்தரவாதம் கொடுக்க முடியாது. ஏன் மனசாட்சிப்படியும் நான் படிச்ச சட்டத்தை மதிச்சும் இந்த தீர்ப்பை நான் சொல்றேன். குற்றவாளி ஒத்துக்கிட்ட மற்றும் நிரூபிக்கப்பட்ட குற்றங்களான தொடர் கற்பழிப்பு மற்றும் கொலை குற்றங்களுக்காக சினன் என்பவரை குற்றவாளி என முடிவு செய்து குற்றவாளிக்கு அதிகபட்ச தண்டனையாக சாகும் வரை ஆயுள் தண்டனை விதிக்கிறேன். Good job. Thank you, sir. Congratulations. God bless you. Really proud of you.
இவன் போன்ற மனித மிருகங்கள் இந்த பூமியில் வாழ தகுதியற்றவர்கள். பெண்களுக்கு எதிராக இது போன்ற கொடிய செயல்களில் ஈடுபடும் நபரை நமது அரசும் காவல்துறையும் இரும்பு கரம் கொண்டு அடக்க வேண்டும். கடுமையான தண்டனைகளை வழங்கி பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும். இது போன்ற செயல் இனி நடக்காமல் இருக்க பொதுமக்களாகிய நாமும் விழிப்புடன் இருக்க வேண்டும் என்று மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றேன். இப்படிக்கு உங்கள் சந்தோஷ் ரயன்.